ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. சென்னை மறைமலை நகர் பெரமனூர் பவானி நகரிலே, அதாவது காட்டுப்பாக்கம் என்கின்ற இடத்திலே அமையப்பட்டுள்ள அற்புதமான தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடத்திலே அமையப்பட்டுள்ள ஷீரடி சாய்பாபா அவர் ஒரு சுயம்பு தான் தோன்றி. அவருடைய திருக்கரங்களிலிருந்து சதா சர்வகாலமும் திருநீறு தானாக விழுந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். அஸ்தலத்திலே அங்கே பீடாதிபதியாக இருந்து அந்த ரிஷிகள் பீடத்திலே அமர்ந்திருந்து அருள்பாலித்து அருள்வாக்கு அளித்து கொண்டிருக்கும் அந்த பீடாதிபதி ஸ்ரீ அம்மா அவர்களுடைய அருள்வாக்கியை கேட்டு சென்னை மட்டுமல்லாது பல ஊர்களிலும் பல மாநிலங்களிலும், இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான அன்பர்கள் அடியார்கள் அங்கே வந்து அந்த ஷீரடி சாய்பாபாவின் அருளை பெற்று அங்கே அமையப்பட்டுள்ள ஜேஷ்டாதேவி ஆயுர்தேவி போன்ற மற்ற ரிஷிகளுடைய அனுகிரகத்தை பெற்று அங்கே அருள்வாக்கு அளித்திடும் அம்மா அவர்களுடைய அருள் வாக்கினுடைய அருளாசியை பெற்று அநேகருடைய கஷ்டங்கள் தீர்ந்து அவர்கள் வாழ்விலே பல நல்ல வளங்களையும் நலங்களையும் பெற்று வருகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த ஒரு அற்புதமான அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கும் ஷீரடி சாய்பாபா தான் தோன்றி சாய்பாபாக சுயம்புவாக இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும், அருள் வழங்கி கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சன்னதியின் திருக்கோயிலில் ஸ்ரீ அம்மா அவர்களுடைய அருள்வாக்கில் வெளிவந்த அளித்த ஒரு அற்புத வாக்கிற்கிணங்க புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம் ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகளுடைய பிரதமை சீடரான ஸ்ரீ பிரணவானந்த சுவாமிகள் அவர்கள் அங்கே ஒரு யாகசாலையை நிர்மாணித்து அங்கே புவனேஸ்வரி தேவியை பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ வாராகி மற்றும் புவனேஸ்வரி தேவி சண்டி தேவி முறையை பிரதிஷ்டை செய்து அங்கே வருடம் முழுவதும் சண்டி மகா யாகத்தை அம்மாவுடைய அருள்வாக்கு கிணங்க ஸ்ரீ பிரணவானந்த சுவாமிகள் அவர்கள் அங்கே பீடத்தை அமைத்து அங்கே இந்த சண்டி ஹோமத்தை ஒரு காலமாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பூர்த்தி தினமான இன்று அடியேன் இந்த ஒரு சண்டிமகா யாகத்திலே வைபவத்திலே கலந்து கொள்வதை மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இன்றைய தினம் இந்த ஒரு வருட பூர்த்தி நிறைவேற்று நாளைய தினம் அடுத்த வருட சண்டி ஹோமத்தினுடைய ஆரம்ப தினமாக இந்த இரு விழாக்களையும் இந்த பீடமானது ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு இருக்கிறது. அவ்வகையிலே இந்த மகா யாகத்திலே, சண்டி மகா யாகத்திலே அநேக பொதுமக்கள் கலந்து கொண்டு தினமும் இந்த சண்டி யாகத்திலே கலந்து கொண்டு சங்கல்பம் செய்து பலருடைய கஷ்டங்கள் தீர்ந்து வருவதை அவர்களுடைய வாக்காலே அடியேன் கேட்டிருக்கிறேன். அந்த வகையிலே அடிவேணும் ஸ்ரீ பிரணவானந்த சுவாமிகள் அவருடைய திருப்பாதங்களை பணிந்து அவருடன் பல வருடங்களாக அடியேன் பல யாகங்களை செய்தமையால் அவருடைய அருளாசி அடியேனுக்கும் கிடைக்கப்பட்டமையால் அடியேனும் இந்த தான் தோன்றி ஷீரடி பாபா ஆலயத்திற்கு சென்று தரிசித்து அருள்வாக்கு அழுந்திடும் ஸ்ரீ அம்மா அவர்களையும் தரிசித்து அவருடைய அருளாசியை பெற்று சுவாமிகளுடைய அருளாசியை பெற்று இந்த சண்டி மகா யாகத்திலே அடியேன் கலந்து கொண்டேன். சண்டி யாகமானது வருடம் 365 நாட்களும் இடைவிடாது தொடர்ந்து தினமும் மாலையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மாலை சுமார் 5 மணியிலிருந்து இரவு 9-9:30 மணி வரை 10 மணி வரை யாகமானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தினசரி இந்த யாகத்திலே பல பேர் மகா சங்கல்பம் செய்து கொண்டு பலனடைந்து வருகிறார்கள். அவ்வகையிலே அடியேனும் இந்த யாகத்திலே இன்றைய தினம் கலந்து கொண்டு இன்றைய தினம் அந்த ஒரு வருட பூர்த்தி மகா யாகத்திலே கலந்து கொண்டு நாளைய தினம் ஆரம்பிக்கவிருக்கும் அந்த அடுத்த வருட சண்டி யோகத்தினுடைய தொடக்க விழாவினாகவும் இந்த விழா நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அடியேன் கலந்து கொண்டது அடியேன் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன்.
இந்த ஆலயத்திற்கு அனைவரும் வருகை தந்து ஸ்ரீ ஷீரடி தான் தோன்றி ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவுடைய அருளையும் ஆயுர் தேவி அருளையும் மற்றும் இங்கு அமையப்பட்டுள்ள அனைத்து தேவதைகளுடைய அருளையும் ரிஷிகளுடைய அருளையும் பெற்று ஸ்ரீ அம்மாவருடைய அருள்வாக்கினை கேட்டு ஸ்ரீ பிரணவானந்த சுவாமிகளுடைய அருளாசியை பெற்று இந்த சண்டி மகா யாகத்திலே கலந்து கொண்டு அனைவரும் பலனடைய அடியேன் வேண்டுகிறேன். அதுக்கப்புறம் கலசம், அக்னி சர்வா தேவதா. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது அக்னி. அக்னி பகவான் எல்லா தேவதைகளுக்கும் ஆகாரத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறார். ஐஸ்வர்யம் இச்சேது ஹுதாசனாத். உலகத்தில் சுகம் வேணும்னா ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய, சமஸ்கிருத பதத்துக்கு மாத்திரம் நாம் அர்த்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐஸ்வர்யம்னா அனைத்து விதமான சுகம்னு எழுதியிருக்கிறார்கள். அப்போ இந்த ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கணும், அது நிலைத்து இருக்கணும். நாம் என்ன நினைக்கிறோம் வாழ்க்கையிலன்னா, பணம்னா நம்ம கையில் பணம் இருந்தால் தான் பணம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, உலகம் முழுக்க பணம் இருக்கிறது. தனம் அக்னிர் தனம் வாயு தனம் சூரியோ தனம் வசு தனமிந்திரோ வருணோ ப்ரஹஸ்பதிர் வருணம் தனமஷ்ணுதே வைனதேய சோமம் பிபது விருத்ரா. உலகம் பூரா எதை எடுத்தாலும் தனம்தான். அந்த மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும். இதெல்லாம் நமக்கு நிலைத்து கொடுக்கக்கூடிய சக்தி தான் உலகத்தில் தேவை. அந்த சக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா புவனேஸ்வரியாக இருக்கணும். ஏன்னா மற்ற சக்தியெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா சுவாமிக்கு நேதி கூட ஒருத்தர் ஒரு புவனேஸ்வரி கோவில்லேருந்து வந்தாங்க, ஒரு சொசைட்டிக்காரங்க. சொசைட்டி ஆக்டில் அந்த புவனேஸ்வரி கோவில் நடக்குது. வெள்ளியில் வால் பண்ணி தரேங்கிறாங்க, அதை புவனேஸ்வரிக்கு வைக்கட்டுமான்னா வேண்டாம் பாபு. ஏன்னா புவனேஸ்வரி என்ன செய்யறான்னா 14 உலகத்தையும் காப்பாற்றி பாச அங்குஷ அபய வரதத்தோட 4 கரங்களோடு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி. அதற்கு போய் வெள்ளி வால்லாம் வைக்கக்கூடாது. சரி, அப்போயே இந்த மாதிரி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி துர்கையெல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்குது, கத்தி கபடா சாமியெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு போகணும். முதல்ல ஒவ்வொருத்தர் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு போனால் தான் துன்பம் நம்மளை விட்டு போகும். நம்ம ஆனந்தமாக இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருங்கோன்னு சொன்னால் சந்தோஷம் வருமா? வராது. சமபுத்தி வரணும். நாம் நினச்சி பார்ப்போமே. இப்போ வயமிக பரிதுஷ்டாவல்கலை துவந்துகூலை சமைவ பரிதோஷோ நிர்விசேஷோ விசேஷா சது பவதி தரித்ரோ யத்ய திருஷ்ணா விஷாலா மனசி ச பரிதுஷ்டே கோர்த்தவான்கோ தரித்ரா. ஒருத்தன் காவி வேட்டி கட்டின்னு இருக்கான், ஒருத்தர் பட்டக்கரை வெள்ளை வேட்டி கட்டின்னு இருக்கான், ஒருத்தர் பட்டு புடவை கட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு காட்டில் இருக்கிற ரிஷி மர ஊரியை கட்டிகிட்டு இருக்கான். இந்த உடலை மூடுறதுக்கு துணின்னு பார்த்தா எல்லாம் துணி தான். அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த உடம்பை மூடுறதுக்கு, உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு துணி, அவ்வளோதான். சமீப பரிதோஷோ நிர்விசேஷோ விசேஷா. அதுக்கப்புறம் கஷ்டப்படுறவன் யாருடான்னா ஒரு பெரிய பெரிய ஆசையை வச்சுக்கிறான் பாருங்க. நான் இன்றைக்குள்ளேயே 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும், இந்த ஷேரில் போட்டால் எனக்கு இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே 4 கோடி ரூபா வரணும், இப்படிலாம் வச்சுக்கிற ஆசையை வச்சுட்டு துன்பத்தில் கஷ்டப்படுறான் பார்த்தீங்களா? அவங்களாம் தான் சது பவதி தரித்ரோ எஸ்ய திருஷ்ணா விஷாலா. விஷாலமான ஆசை, நானே நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்து இருந்தோம்னா அதுக்குள்ளே தான் நாம் இருக்கோம், நாமளும் நிச்சயமாக நல்லா இருப்போம். அந்த மாதிரி எண்ணம் சில பேருக்கு தான் வருது. உங்களுக்கு அப்போ மனசிச்ச பரிதுஷ்டே கோர்த்தவான்கோ தரித்ரா. மனசு சந்தோஷமாக இருந்ததே ஆனால் யார் பணக்காரன் யார் ஏழை? நம்மள்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தான் ஜெகஜனனியான புவனேஸ்வரி மாதாவினுடைய அவதாரமே. ஆத்தியசங்கர பகவத்பாதரோட சிஷ்யர் வித்யாரண்ய மகாஸ்வாமிகள் பெங்களூர்லேருந்து ஒரு 8 மணி நேரம் நாம் போனோம்னா ஹம்பிங்கிற கிராமத்தில் விரூபாட்சேஸ்வரர் புவனேஸ்வரியை முதல்ல ஸ்தாபனம் பண்ணினார். அதுக்கப்புறம் அடியேனுடைய சத்குருநாதர் தென்னாட்டில் புதுக்கோட்டையில் புவனேஸ்வரியை ஸ்தாபனம் பண்ணார். அப்புறம் நிறைய இடத்துல ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 17 20 ஆண்டுகளாக காளி மாதாஜி அவர்கள் இருந்து கொண்டு
உங்களுக்கு அருள்வாக்கெல்லாம் சொல்லி அது தானாக வந்த பகவானை அப்படியே சத்ய சாயிநாதனாக பூஜையெல்லாம் செய்து அவருடைய ஒரு அனுகிரகத்தினால சதாக்ஷி, ஆயுர்தேவி, ஜேஷ்டாதேவி. ஜேஷ்டாதேவின்னா நாம் தவறாக நினைக்கிறோம். பழைய கால கோவிலில் போய் பார்த்தா ஜேஷ்டாதேவிக்கு பூஜை இருக்குது, அரூபலக்ஷ்மி அப்படிம்பாங்க. அதனால் நிறையா அதை வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கு உண்டான வழிமுறை பூஜைகள் என்ன அபிஷேகங்கள்லாம் இங்கே விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து அந்த ஒரு சக்தியினால் பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாற்றவளே உனையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதேன்னு 7 14 உலகங்களையும் காக்கக்கூடிய சக்தி வடிவம் தாங்கிய புவனேஸ்வரியை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நாங்கள் பக்த பிரதிஷ்டையாக பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட நல்ல உபதேசங்களை பெற்றுக்கொண்டால் அவங்களே இங்கே உட்காந்து பூஜையெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி இதை வந்து சார்வஜனியனா சாய்நாதன் இருக்காரே ஷீரடி பாபா சர்வமத சம்மதாயா எல்லாத்தையும் அன்போடு அரவணைக்கக்கூடிய குருநாதர் அவர். அதனால் அந்த இடத்துல ஒரு புவனேஸ்வரி க்ஷேத்திரம் இது எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கணும், எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணும், எல்லோரும் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காகவே காளி மாதாஜி அவர்கள் இந்த க்ஷேத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த க்ஷேத்திரத்தில் என்ன விசேஷம் என்று நாம் பார்த்தோமே ஆனால் ஆதிசங்கர பகவத்பாதால் நமக்கு கலியுகத்தில் எங்கே போனாலும் துக்கமும் பயமும் ஏற்படும், அதுக்கு நம்ம 6 கடவுளை கண்டிப்பாக வழிபடணும், எங்கே சுற்றினாலும் ரங்கனை சேவின்னு அந்த 6 கடவுளுக்குள்ளேயே திருப்பி வரட்டும், அந்த ஒன்று தான் பலதாக ஆகிருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ இந்த 6 கடவுளுக்குள்ளே 33 கோடி கடவுள் அடக்கம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பஞ்சாயதன பூஜை ஷண்மதம்ங்கிறத ஆதிசங்கர பகவத்பாதால் நமக்கு ஒரு வழி கொடுத்தார். அந்த வழி பிரகாரம் இங்கே கணபதி, சூரியன், மகாவிஷ்ணு, சிவன், மையத்தில் அம்பாள் புவனேஸ்வரி. அதற்கப்புறமா வேலில் நம்ம ஷண்மதத்துக்காக வேலில் வந்து சுப்பிரமணிய சுவாமி ஆவாகனம் பண்ணி பூஜையெல்லாம் நடத்துகிறோம். இப்போ ஷண்மதமும் சம்மதமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். அதனால் இங்கே வந்தால் சமத்துவ புத்தி ஏற்படணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த ஒரு பிரார்த்தனை தான் இங்கே. உலகத்தில் பிறந்து இருக்கிறவங்க அத்தனை பேரும் 27 நட்சத்திரம், 12 ராசி, 108 பாதம் இதுக்குள்ளே தான் பிறந்திருக்கணும். நடப்பன, ஊர்வன, பரப்பன, அசைவன அத்தனையும் இந்த 27 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கணும். அதனால் அனைத்து பேருக்கும் சங்கல்பம் செய்து கொண்டு தான் இந்த க்ஷேத்திரத்தில் பூஜையானது நடக்கிறது. 3 ஆண்டு காலம் இடைவிடாமல் சண்டி ஹோமம் பண்ணணும்னு நான் சொல்லி பத்திரிகையெல்லாம் அடித்தோம். ஆனால் காளி மாதாஜி அவர்கள் தொடர்ந்து சண்டி ஹோமம் நடக்கணும், வருஷம் 365 நாள் இந்த இடத்துல இதே மாதிரி ஹோமங்கள் நடக்கணும்னே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அடிக்கடி. அப்போ இந்த மாதிரி ஒரு சத்துவமான புத்தி வருதுன்னா அதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த புண்ணியம் பண்ணினதுனால தான் இந்த காரியம் பண்ண தோன்றுறது. புண்ணியம் பண்ணலைன்னா புண்ணிய நாம தேவயஜன மத்தியவசியதி, தேவத்தையை பூஜை பண்ணணும்னா நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும். இந்த சமயத்தில் நாம் எங்கே வேணால் இருக்கலாம், புரியுறதா, எந்த இடத்துல வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம்னா அம்பாள் நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கா குழந்தையா. நம்மெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி 36,000 உரு இங்கே ஹோமம் பண்ணியிருக்கோம். அந்த ஹ்ரீம்ங்கிற பீஜாட்சரம் ஒன்றே போரும், நம்ம திருத்தாரியாக இங்கே வந்து ஹோமம் பண்ணியிருக்கோம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமஹ ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரம் ஹ்ரீம் ஹ்ரீமிதி பிரதிதினஞ்சபதாம் தவாக்கியாம் கின்னாமதுர்லபமிஹ திரிபுராதிவாசே மாலா கிரீடமதவாரணமானனீயா தான் சேவதே வசுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மி. ஹ்ரீம் ஹ்ரீம்ங்கிறத ஜெபம் பண்ணாலே உனக்கு அனைத்து இன்பங்களும் உலகத்தில் கிடைக்கும் அப்படின்னு ரிஷிகள் இத்தனை பெருசாக எழுதியிருக்காங்க. இத்தனை பெருசு நாங்கள்லாம் சின்ன 3 வயசு 4 வயசுலேருந்தே படிச்சுட்ருக்கோம். அதனால் அந்த ஒரு 36,000 உரு இந்த இடத்துல ஹோமமானது செய்யப்பட்டிருக்கு. தினமும் சண்டி ஹோமம் தொடர்ந்து நடக்கிறது.
தொடர்ந்து இங்கே இந்த 700 மந்திரங்கள் ஹோமம் செய்யப்படுகிறது. இதையும் முதல்ல அடியனுடைய சத்குருநாதர் தான் 48 நாள் 1956ஆம் ஆண்டு சாந்தானந்த மகா சுவாமிகள் தான் துவங்கினார். அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தெல்லாம் மைக்கில் சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க. மைக்கில் 72 ஒரு மந்திரம்னா மைக்கில் போய் மந்திரம் சொல்கிறதா சொல்லக்கூடாதும்பாங்க. ஆனால் எங்கள் குருநாதர் என்ன பண்ணாருன்னா, மைக்கு வச்சு சொல்லுப்பா, குழல் கட்டு எல்லா இடத்துலையும் மந்திரம் கேட்கட்டும், அந்தரிக்ஷம் சுத்தி ஆகட்டும். இப்போ என்ன சொல்கிறான், உலகத்தில் மாசுபட்டு எடுத்துங்கிறான். என்ன மாசு? பெட்ரோல்னால மாசுபட்டுடுத்து. நாம் எதெல்லாம் இன்பம்னு நினச்சி பண்ணுறோமோ, ஏசி வீடு முழுக்க மாட்டுறோம். நானும் அதிலே தான் தூங்குறேன், சொல்கிறேன் உங்களுக்கு. ஏசி வீடு முழுக்க மாட்டுறோம், வெளியில் சூடாடிக்குது. நம்மளும் மாறிட்டோம், இயற்கையும் மாறிடுச்சு. இதெல்லாம் திரும்பி நல்லபடியாக வரணும்னா இறை வழிபாடு ஒன்று தான். ஒரு மனிதனுக்கு மன அமைதி கொடுக்கக்கூடிய இடம் இறை வழிபாடு இடம்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. நாமளே நினச்சி பார்த்தோமே, ஆனால் நமக்கு துக்கம் நிறையா வந்துடுதுன்னா உடனே தேடி போகிறது, முதல்ல ஜோசியர்கிட்ட போனாலும் கோயிலாக போகிறோம். எந்தெந்த கோவிலுக்கு எது அப்படின்னு பார்க்குறோம். நிறையா கடன் வந்துடுதா, திருவீழிமலை போங்கிறான். மாசி தீரவே காசு நல்குவீர் மாசி மிழலையீர்னு ஈசனேயினேர் அந்த பாட்டு வரிசையாக இருக்கும். அதனால் எதை எடுத்தாலும் துக்கம் வந்துடுதுன்னா கடவுள்கிட்ட தான் போகணும். புரியுறதா? ஏன்னா கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்மத்தில் இருக்குது. அதனால் வந்து அதுவும் தாய் கடவுள்லாம் நம்மளை கண்டிப்பாக அரவணைத்தே தீரணும், வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அடுப்பே திருப்பதி கணவனே குலதெய்வம்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனால் என்னென்னா பெரியவங்கள்லாம் பண்ணின தவறுகள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பாதித்து இன்றைக்கி கொஞ்சம் தெரியா போகிறது. அதனால் என்ன அப்படின்னாக்க, இந்த இறை சக்தி நம்மளை காப்பாற்றும். உலகம் முழுவதும் இருப்பது ஒரே சக்தி தான். ஏகைவ சக்தி பகுதா விபின்னா. ஒரே சக்தி தான் பலவாறாக தெரிகின்றது. ஒரே சக்தி தான் உலகம் பூரா நிறைந்திருக்கு. அந்த சக்தியை நீ வழிபடுவாயாக. இதை தான் அனைத்து சித்தர்களும் அனைத்து ரிஷி மண்டலங்களும் எல்லாமே சொல்லியிருக்கு. வேத மாதா ஸ்துதோமயா வரதா வேத மாதா பிரச்சோதயந்தி பவனே த்விஜாதா ஆயுஷ் பிருத்திவியான் திரவிணம் பிரம்மவர்ச்சசம் மஹ்யந்தத்வா பிரஜாத்தும் பிரம்மலோகம். நீ பூஜை பண்ணால் இத்தனையும் கிடைக்கிறது. ஆயுசு கிடைக்கிறது, நல்ல குழந்தைகள் கிடைக்கிறார்கள், நிறையா பணம் கிடைக்கிறது. நீ கடைசியில் என்னென்ன சாயுஜ்யத்தெல்லாம் என்னென்னலாம் ஆசைப்படுறியோ அத்தனையும் கொடுக்குறேன். பிரம்ம சாயுஜ்யத்தையும் உனக்கு கொடுக்குறேன்னு வேதம் சொல்கிறது, நான் சொல்லலை. வேத மாதா அப்பேற்பட்ட வேத பிரதிபாத்தியமான தேவதை புவனேஸ்வரி. அந்த புவனேஸ்வரி நமது ஊரில் குடிகொண்டு நம்மளெல்லாம் அனுகிரகம் பண்ணுகிறார்களா? நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். இன்றைய தினம் சண்டி ஹோமம் துவங்க உள்ளது. இந்த இடத்துல ஒரு புவனேஸ்வரி அங்கே உபாங்க தேவதையாக இங்கே வச்சுருக்கோம். புவனேஸ்வரி, வாராகி, ஷியாமலான் இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் பூஜை நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி புஷ்பங்கள் வாங்கி எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு. அதை பற்றி அலுவலகத்தில் கேட்டுக்கங்க. அதனால் இந்த விக்கிரகத்தை எல்லார் வீட்டுக்கும் போய் பூஜை பண்ணணும். அதனால் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் தினமும் விளக்கு ஏற்றணும். அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறையெல்லாமே இன்றைக்கி தேய்ந்து வருகிற காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு மாதாஜி அவர்கள் இருந்து எல்லோரையும் வழி நடத்தி இதை ஒரு பெரிய ஒரு தேவாலயமாக பண்ணி இங்கே வந்தால் எல்லோருக்கும் மனசாந்தி ஏற்படக்கூடிய ஒரு அருட்கூடமாக செய்து இருக்கிறார்கள். அதனால் நாமெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த இடத்துக்கு வந்து குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தினிலே நிறையா பூஜை பண்ணணும், நிறையா நைவேத்தியங்கள் பண்ணணும், நிறையா மந்திரங்களை சொல்லணும். அப்போ அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுதான் நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழி, வேறு வழி இல்லை. இன்றைய தினம் மாதாஜி அம்மையார் இருக்கிறார்கள் இங்கே. அப்புறம் அருளமுதம் பார்த்தசாரதி குருஜின்னு இவர் அருளமுதம்னு ஒரு மாத பத்திரிகை நடத்தியிருந்தார். நானும் அவரு கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமாக பழகி கொண்டு இருக்கிறோம். நிறையா ஹோமங்கள் பண்ணுறேன்.
இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான்? சில பேருக்கு வீட்டில் அம்மாவை கண்டாலும் பயம், அப்பாவை கண்டாலும் பயம், அண்ணனை கண்டாலும் பயம், தம்பியை கண்டாலும் பயம், யாரை கண்டாலும் பயம். அப்போ பிரித்திங்கிராட்ட போடான்னா, அந்த பிரித்திங்கிரா யார்? லலிதா தேவதையுடைய மற்றொரு உருவந்தான். யோவாபிஜாரங் குருதே நாம சாஹஸ்ர பாடகே நிவர்த்திய தத்கிரியாம் ஹன்யாத் தம் வை பிரத்யங்கிரா ஸ்வயம். லலிதா சஹஸ்ரநாமம் படிப்பவனுக்கு எவனாவது ஒருவன் தீங்கு இழத்தானே ஆனால் லலிதா தேவியே பிரத்யங்கிராவாக மாறி அந்த தீங்குகளில் இருந்து அவனை விடுவிக்கிறாள். இது எல்லாமே வேதசாஸ்திர வாக்கியம்தான் உங்களுக்கு. அதனால் அந்த பிரத்யங்கிரா ஹோமங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கார். அதே மாதிரி ரிஷிகள் நமக்கு நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ சில பாபங்கள் செய்யணும், அதுக்கெல்லாம் பரிகாரங்கள், பூர்வ ஜென்ம தோஷ பரிகாரங்களுக்கெல்லாம் நிறையா புஸ்தகம் எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரிஷிகள் சம்பிரதாய பிரகாரம் பார்த்தசாரதி குருஜி அவர்கள் வரக்கூடியவர்களுக்கு அவர் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்லி, விருகம்பாக்கத்தில் தான் இருக்கார், பார்த்து சொல்லி அந்த மாதிரி வேதோக்தமான புராணோக்தமான பூஜையெல்லாம் பரிகார பூஜையெல்லாம் செய்து வருகிறார். அவர் இன்றைய தினம் இங்கே ஒரு ஜெகன்மாதா மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசத்தில், என் மேலே இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தில், மாதாஜி மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதையில் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அவர் குடும்பமும் சௌக்கியமாக இருக்கணும், அவரும் அம்பாளை சரணடையணும். அவர் மகாலட்சுமி பூஜையெல்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கார், எல்லா அம்பாளையும் பூஜை பண்ணுறார். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க அவர் நாமம் போட்டுட்ருக்காரு, காளி பூஜை பண்ணுறாருன்னா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே வாக்கு சொல்கிறாங்க. எத்தனையோ ஐயங்கார், எத்தனையோ ஐயர், எல்லாருக்கும் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சா காளி தான் வருது. அப்போ பத்ரம் கலயதி இதி பத்ர காளி. உங்கள் ஆத்துல எல்லாரும் சமஸ்கிருதம் படிச்சிருக்கோம். அதனால் பத்ரம் கலயதி இதி பத்ரகாளி. பத்ரம்னா சுகம், சந்தோஷம், கல்யாணம், எல்லாத்துக்கும் பேர் பத்ரம்னு பேர். சுஸ்ரேயசம் சிவம் பத்ரம். சிவம்னா மங்களம். இதெல்லாம் சம்ஸ்கிருத வேர்ச்சொல் எல்லாம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு நாமளும் பல வருஷம் கஷ்டப்பட்டால் தான் படிக்க முடியும். வித்வானேவ விஜானாதி வித்வஜன பரிசிரமம். படித்தவனுக்கு தான் படித்தவனுடைய கஷ்டம் தெரிய போகிறது. அதனால் உங்களுக்கு எதுக்குன்னா இது பத்ரம்னா மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியவள் காளி. காளியை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வியாக்கியானம் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அம்பாளுக்கு காளிக்கு கோபம் வந்துடுத்து. அந்த கோபத்தை போக்குறதுக்கு யாரை கண்டாலும் அடங்கலை அந்த அம்மா. அதனால் பரமசிவன் போனார், அப்படி காலை தூக்கின உடனே தன்னுடைய கணவரை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் சாந்தமாகிடுது. இதுதான் காளியுடைய தத்துவம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, முட்டா பசங்கள்லாம் உங்களுக்கு காளி சிவனை போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்கிறான். எங்கே மிதிச்சிட்டு இருக்கா அப்படின்னு தூக்குறான். தட்ச யஜ்ஞம் நடந்தது. அப்போ தட்ச யஜ்ஞம் நடந்த பொழுது உங்களுக்கு சிவனுக்கு மரியாதை இல்லை. மரியாதை இல்லாத காரணத்தினால சிவன் அந்த ஹோமத்துக்கு போகாததுனால அந்த அம்மாவுக்கு என்ன தெரிந்தாலும் அப்பா அம்மா பாசத்தில் இந்த பார்வதி தேவி அங்கே போயிட்டா தட்ச யஜ்ஞத்துக்கு. அங்கே போன உடனே அவளுக்கு பார்த்தான்னாக்க கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே உங்களுக்கு அவள் காளி ஆட ஆரம்பிச்சுட்டான். ஆட ஆரம்பித்த உடனே யாராலையும் அந்த கோபத்துக்கு தணிக்க முடியல. பிரம்மனால் முடியல, விஷ்ணுவால் முடியல, அனைத்து தேவர்களால் அந்த காளியினுடைய கோபத்தை தணிக்க முடியல. அப்போ எல்லாரும் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினான். அப்போ இந்த தட்சன் இருக்கானே, மாமனாரான தட்சன், அவனும் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினான். பிரார்த்தனை பண்ணின உடனே சிவன் ஓடி என் மனைவியா இப்படி ஆடுறா ஏன் அப்படின்னு சொல்லி படுத்தார். படுத்த உடனே தான் அந்த அம்மா இப்படி பார்த்த உடனே கணவன் வந்துவிட்டான்னு காலை மேலே தான் வச்சுருக்காளே தவிர சிவனை காளி மிதிக்கலை. எல்லாரும் தப்பாக அர்த்தம் பண்ணுறாங்க. வீட்டில் காளி படம் வச்சுக்காதங்கிறாங்க. காளி படம் தான் வச்சுக்கணும். இதெல்லாம் நான் சொல்லலை. பத்ரம் கலயதி இதி பத்ரகாளி. நாம் எல்லாத்தையுமே உங்களுக்கு தவறுதலாக புரிதலை உண்டு பண்ணிட்டு நாமளாக நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிறோம். அப்படியே கிடையாது. அதனால் உலகத்துக்கெல்லாம் மங்களத்தை தரக்கூடியவர் காளி. மகாவிஷ்ணு 10 அவதாரம் எடுத்தாங்க, தசாவதாரமெல்லாம் சொல்கிறோம். அந்த 10 அவதாரத்துக்கு யார் பின்னாடி இருந்தா? காளி, தாரா, ஷோடசி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, திரிபுர பைரவி, பகலாமுகி, பகலாமுகி, மாதங்கி, கமலாத்மிகைங்கிற கூடிய 10 சக்தி, தூமாவதி 10 சக்தி தான் அந்த மகாவிஷ்ணு தச அவதாரத்துக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் சக்தி இல்லாட்டி சிவன் இல்லை, சக்தி இல்லாட்டி விஷ்ணு இல்லை, சக்தி இல்லாட்டி பிரம்மா இல்லை,
சக்தி இல்லாட்டி உலகம் இல்லை. அது மாதிரி இது ஒரு சக்தி க்ஷேத்திரமாக இந்த இடத்துல புவனேஸ்வரி தேவி வீட்டிலிருந்து புவனேஸ்வரியே இங்கே ஒரு சக்தியையும் உருவாக்கி ஒரு அருள்வாக்கெல்லாம் சொல்லி அதன் மூலமாக உங்களுக்கு பக்தர்களை ஒரு குடும்பத்தை ஒரு சுகத்தை நிலைநாட்டுவதற்காக நம்ம எல்லாமே அவதாரம்னா இறங்கி வருது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போத்தான் போகிறோம். இறங்கிட்டோன்னா ஏறி தான் ஆணும், ஏறினா இறங்கி தான் ஆணும். அதனால் உங்களுக்கு அம்பாளுடைய வடிவமாகவே மாதாஜி இங்கே இருந்து கொண்டு எல்லா விதமான பூஜைகள் எல்லாம் பக்தி ஸ்ரத்தையோடு நல்ல உபாசகர்கள்லாம் தேர்ந்தெடுத்து எப்போ பார்த்தாலும் இங்கே இந்த ஹோமம் பண்ணணும், அந்த ஹோமம் பண்ணணும், பெருசாக பண்ணணுங்கிற எண்ணமே தான் மனசில். எதையும் சின்னதாக பண்ணக்கூடாது, நிறையா பேருக்கு பயன்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணிட்டு இருக்கிறதுனால அனைவரும் எல்லோரும் வாங்க, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வளப்படுத்துங்க. நல்லதாக எப்போ பார்த்தாலும் நல்லதையே நினைங்க. நல்லதையே ஆனந்தமாக இருக்கிறதுக்கு உண்டான வழி அப்போ தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஆனந்தத்தை புவனேஸ்வரி தேவி கொடுப்பாள். இப்போ பார்த்தசாரதி குருஜி அவர்கள் வந்திருக்கார். மாதாஜி அம்மா இங்கே இருக்காங்க பக்கத்தில். அதனால் அவங்க 2 பேரும் 10 நிமிஷம் பேசின உடனே சண்டி ஹோமமானது துவங்கும். ஹரியோ ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல இறையருட் கருணையாளும் குருவருளின் துணையாளும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியினுடைய அருட்கருணையாளும் பகுலாதேவி சமேத காகபுஜண்ட மகரிஷியினுடைய அருட்கருணையாளும் லோபாமுத்ரா சமேத அகஸ்திய பெருமானின் அருட்கருணையாளும் குமுதவள்ளி சகித விஸ்வாமித்ர மகரிஷியினுடைய அருட்கருணையாளும் மற்றும் அனைத்து ரிஷிகளுடைய அருட்கருணையாளும் ஸ்ரீ புவனேஸ்வரியுடைய பீடத்தினுடைய பீடாதிபதியாக அமர்ந்து எல்லோருக்கும் நல்லதொரு வழியையும் வாழ்க்கையும் அமைத்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலுடைய கஷ்டங்களெல்லாம் நீக்கி அவர்களுக்கு நல்லொருள் புரிந்து பல யாகங்களை பல வருடங்களாக செய்து வருகின்ற நம்முடைய குருநாதர் ஸ்கந்தாசிரம் சாந்தானந்த சுவாமியுடைய பிரதம சிஷ்யராக இன்றைக்கும் ஐயர்மலை, புதுக்கோட்டை புவனேஸ்வரி ஆசிரமம், திருவண்ணாமலை ஆசிரமம் போன்ற மறைமலை நகர் தாந்தோன்றி சாய்பாபா புவனேஸ்வரி ஆசிரமம் போன்ற பல இடங்களிலே தன்னுடைய பீடத்தை அமைத்து பெரும் அருட்தொண்டு புரிந்து வரும் நம்முடைய பிரணவானந்த சுவாமியுடைய பொன்னார் பாதார விந்தங்களிலே அடியேன் அனந்த கோடி நமஸ்காரங்களை பாதங்களிலே சமர்ப்பித்து அற்புதமான இந்த மறைமலர் க்ஷேத்திரத்திலே காளியினுடைய அந்த அம்பாளுடைய தாயினுடைய அருளை பரிபூரணமாக பெற்ற காளியம்பா அவர்களுடைய அந்த ஒரு அருள் ஆட்சி பண்ணக்கூடிய தாயினுடைய ஆட்சி பீடத்திலே இந்த ஒரு நல்லதொரு பொழுதிலே நல்லதொரு நாளிலே மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்த மங்களேஷு மாங்கல்யம் தெய்வமே சதா என்று சொல்லக்கூடிய ஒரு மங்களகரமான ஒரு வைபவத்திலே ஒரு யாகத்திலே அடியேன் கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகளை குருநாதர் அவர்கள் குருஜியவர்கள் பணித்தமையால் அம்பாளுடைய காளியம்பாளுடைய உத்தரவிற்கிணங்கி அடியேனை இங்கே அவர்களே வர வைத்து அவர்கள் என்னும் வாக்குள் புகுந்து என்னை சில வார்த்தைகள் அவர்கள்தான் பேச வைக்கிறார்களே தவிர அடியனுக்கு ஒன்றுமில்லை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சனாதன தர்மத்திலே ஆழ்ந்து ஊன்றி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சனாதன தர்மத்தினுடைய அருமை பெருமைகளெல்லாம் தெரியும். நம்முடைய உலகமெல்லாம் இருந்தாலும் இந்த பாரத தேசம் என்கிறது குருவினுடைய ஆட்சி பீடத்தை கொண்டது. நவக்கிரகங்களிலே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கண்டத்தை ஒவ்வொரு தேசத்தை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கும். இப்போ அமெரிக்கா என்று சொன்னால் பார்க்கவ தேசம் என்று பொருள், சுக்கரனுடைய ஆட்சி பண்ணக்கூடிய ஸ்தலம். ஆஸ்திரேலியா என்று சொன்னால் சூரியனுடைய ஆட்சி ஸ்தலம். இந்த ஈரான் ஈராக் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் செவ்வாயுடைய ஆட்சி ஸ்தலம். ஆப்பிரிக்கா என்று சொன்னால் சனியினுடைய ஆட்சி. இந்த பாரத தேசம்தான் குருவினுடைய ஆட்சி பண்ணக்கூடிய ஸ்தலம்.
நவக்கிரகங்களே குரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த பாரத தேசம். அப்பேற்பட்ட ஒரு உலகத்திற்கெல்லாம் தலைமை பீடமாக இருக்கக்கூடிய இந்த பாரத தேசம், இந்த குரு பீடத்திலே எண்ணற்ற ரிஷிகளும் குரு மகான்களும் ஆச்சாரிய புருஷர்களும் அவதரித்து நம்முடைய வேதங்கள், சாஸ்திரங்கள், உபனிஷத்துகள், புராண இதிகாசங்களெல்லாம் எதை சொல்லுகிறதோ அதை அவர்கள் தபத்தாலும் தியானத்தாலும் அறிந்து அவர்களுடைய அந்த தியானத்திலே, அந்த தபத்திலே அவர்கள் அநேக தெய்வங்களை, சுவாமிகள் அவர்கள் சொன்னார்கள், பிரம்மம் ஒன்றுதான், அந்த பிரம்மம்தான் பலவாறாக அங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அதைத்தான் ரிஷிகளும் சொன்னார்கள். அந்த பிரம்மமே ஒவ்வொரு தியானத்திற்கேற்றவாறு, அவர்களுடைய பாவத்திற்கேற்றவாறு அந்த பிரம்மமே பல வடிவங்களாக அவருடைய தியானத்தில் அமைந்து, அதனால் பல தியான ஸ்லோகங்களை ரிஷிகள் படைத்து, அதன் மூலமாக நாம் இன்று வழிபடக்கூடிய தெய்வ விக்கிரகங்களெல்லாம் ஒவ்வொரு வடிவங்களாக ஒவ்வொரு நாமத்தை கொண்டு நமக்கு அமைந்து அருள்பாலிக்கின்றது. அப்போ இதற்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம். அதுதான் பராசக்தி, லோகமாதா, ஜெகன்மாதா. அப்போ அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு மனிதனாக பிறந்துட்டா, அதுவும் இந்த கலியுகத்தில் சுவாமிகள் சொன்ன மாதிரி தவறு பண்ணுவது, மாயை வசப்படுவது என்பது இயல்பான ஒரு விஷயம். அப்போ அந்த மாயினால் அவரவருடைய பாவத்திற்கேற்றமாறு, குணத்திற்கேற்றமாறு, ரஜோகுணம், தமோகுணம், சாத்விகன் குணத்திற்கேற்றமாறு, பாவத்திற்கேற்றமாறு அவருடைய புலன்கள், அவர்களுக்கு அவருடைய எண்ணங்கள், அவருடைய மனோவாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் அது செயல்படும். அவருடைய எண்ணம் தான், அதாவது சித்தர்கள் சொல்வார்கள், இன்ஷான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு சிரசு பிரதானம்னா சிரசில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், சிரசில் தான் எண்ணங்கள் இருக்குது. இந்த எண்ணங்கள் தான் நம்முடைய செயல்களை தீர்மானிக்கிறது. அப்போ அந்த எண்ணங்களை தான் ரொம்ப முக்கியமாக சித்தர்கள் சொன்னார்கள். அந்த எண்ணம் தப்பாகிடுதுன்னு சொன்னால் அவனுடைய செயல் தப்பாகிடும். புத்தி எவ்வளவுதான் கெட்டிக்காரத்தனத்தோடு இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு எண்ணம் சரியில்லைன்னு சொன்னால் அவனுடைய மனம் இந்த புலன்களை தூண்டி அவனை தவறான பாதைக்கு எடுத்து செல்லும். அப்போ எடுத்து செல்கின்ற பொழுது அவன் பாவங்களை செய்கிறான். பாவங்களை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தினால் அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிறது. அந்த கஷ்டங்கள் அவனோடு நிற்காமல் அவனுடைய வம்சத்திற்கும் சேர்த்து வருகிறது. இப்போ நான் செய்த பாவம்னு சொன்னால் என்னோட மட்டும் போகாது, என்னுடைய 3 தலைமுறை 7 தலைமுறை கூட சில பாவங்கள்லாம் போகும். பஞ்சமா பாவங்கள்லாம், பாதகங்கள்லாம் 7 தலைமுறைக்கு போகும். சின்ன சின்ன பாவங்கள்லாம் நம்முடைய தலைமுறையில் வரக்கூடிய பாவங்கள் இருக்குது, 3 தலைமுறைக்கு வரக்கூடிய பாவங்கள் இருக்குது, 7 தலைமுறைக்கு வரக்கூடிய பாவங்கள்லாம் இருக்குது. இதில் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த பாவங்களெல்லாம் நிறைய பிரிச்சிருக்கு. பாவங்கள், தோஷங்கள்லாம் நிறைய பாவங்கள்லாம் இருக்குது. அதில் மெயினான ஒரு 5 பெரிய பாவங்கள், பஞ்சமா பாதகங்கள். இந்த பெரும் பாவங்களுக்கு பிராயச்சித்தமே கிடையாதுன்னு நம்முடைய வைத்திய கர்மாக்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பெரிய பாவங்களுக்கு கூட பிராயச்சத்தை யார்கிட்ட உண்டுன்னா அம்பாள்கிட்ட உண்டு, காளிகிட்ட உண்டு. இப்போ எப்படின்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம்னு சொன்னால் நம்மளை ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு சொன்னால், ஜட்ஜு வாத பிரதிவாதங்களை கேட்டுட்டு அவர் அந்த வாதிப்பதாங்கள் அடிப்படையிலும் சாட்சியோட அடிப்படையிலையும் ஒரு தண்டனை கொடுக்குறாரு. உடனே அதுக்கு மேல்முறையீடு போகிறோம், ஒரு அப்பீல் போகிறோம், ஒரு ஹைகோர்ட் போகிறோம், அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறா, அதை உறுதிப்படுத்துகிறா. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகிறோம், சுப்ரீம் கோர்ட்டும் அந்த தண்டனை உறுதிப்படுத்தி நமக்கு பனிஷ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதான் ஜட்ஜ்மெண்ட்டானா, ஆமாம் ஜட்ஜ்மெண்ட் அதுதான். இதுலேருந்து விடுபடுறதுக்கு வழியே இல்லையானா இருக்குது. ஜனாதிபதிகிட்ட கருணை மனுன்னு ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி மற்ற தெய்வங்களெல்லாம் சட்டத்திற்கு, தர்மத்துக்கு உட்பட்டு பலனை கொடுக்கும். ஆனால் தாய் மற்றும் லோகமாதா மட்டும் தர்ம நீதிக்கெல்லாம் மீறி அவளை சரணடைந்து விட்டால், எவ்வாறு ஒரு ஜனாதிபதி கருணை மூலமாக ஒருத்தருக்கு அந்த விடுதலையை கொடுக்க முடியுமோ, தண்டனையை குறைக்க முடியுமோ, அவர்களுக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ண முடியுமோ, அதே போல்தான் லோகமாதா, ஜெகன்மாதா எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களுக்கெல்லாம் அந்த அம்பாளை தாயை சரணடைந்து விட்டால் அவள் பிராயச்சித்தம் அவள்கிட்ட மட்டும்தான் உண்டு.
மற்ற தெய்வங்கள்ட்டெல்லாம் பெரிய பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தை தேட முடியும். சில பேர் சொல்லுவாங்கிட்ட வருவான், நான் சுதர்சனம் பண்ணேன் சரியாகலை, சுப்பிரமணிய திருச்சதி பண்ணேன் சரியாகலை, அப்புறம் நான் 108 கணபதி ஹோமம் பண்ணியிருக்கிறேன், அந்த புருஷுத்த ஹோமம் பண்ணேன், ஸ்ரீசுத்த ஹோமம் பண்ணேன், சத்ருபாதைக்கெல்லாம் நிறைய ஹோமங்கள்லாம் பண்ணியிருக்கேன், பைரவர் ஹோமம் பண்ணியிருக்கேன், நிறைய சொல்லுவான். ஆனால் மற்ற எல்லா ஹோமத்தை விட அம்பாளுக்கு தாய்க்கு ஹோமம் பண்ணால் அது கைமேல் பலன், உடனடியாக பலன் உண்டு. ஏன்னா அந்த அப்பேற்பட்ட சக்தி இந்த லோகமாதாவான சுவாமிகள் சொன்னார். பெருமாளுக்கு அது தசாவதாரத்துக்கு ஆதாரமாகவே தசமகா வித்யை தான். அதற்கு அடியன் கூட சில ப்ரூஃபெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஆராய்ச்சி பண்ணி. அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைமே. நவகிரகத்துக்கும் தசாவதாரத்துக்கும் சம்பந்தமெல்லாம் இருக்குது. நமக்கு மட்சாவதாரம்னா கேது, கூர்மாவதாரம்னா சனி, வராக அவதாரம்னா ராகு. இது மாதிரி ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அவருடைய ஆட்சி இருக்கிறது. தெய்வங்களே உண்டு. செவ்வாய்க்கு என்னென்ன தெய்வங்கள்லாம் உண்டு? சுப்பிரமணியன், துர்க்கை, இவாளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர், இவாளெல்லாம் வந்து செவ்வாயுடைய அம்சம் உள்ளது. இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கு இந்த கிரகத்தினுடைய தன்மை இருக்குன்றது. எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒவ்வொருத்தரும் பூமியில் பிறந்துட்டா, அதான் சொன்னேன், காமக்ரோத லோப மதம் ஆச்சரியம், இந்த இதில் ஆட்பட்டு இந்த குணங்கள்னால முதல்ல நம்முடைய சாஸ்திரங்களில் உணவு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம்னு சொல்கிறது. பாவங்களுக்கெல்லாம் ஆதாரம் எதுனா உணவு தான். இந்த உணவு மூலமாக தான் சாத்வீகம், ரஜோ, தமோ குணங்கள் வருகிறது. இந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய எண்ணங்கள் இருக்கும், அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய செயல் இருக்கும், அவனுடைய பேச்சு செயல் தான் இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை எதுனா உணவு. அப்போ அந்த உணவில் தான் நம்முடைய குணங்கள் பிறக்கிறதுங்கிறதுனால உணவை தான் அந்த காலத்தில் கண்ட இடத்துல கண்ட நேரத்தில் கண்டவங்கையால் கண்டதை திங்காதுன்னு 4 கண்டத்தை சொல்லுவோம். இந்த 4 கண்டம் ரொம்ப முக்கியம். கண்ட இடத்துல கண்ட நேரத்தில் கண்டவங்கையால் கண்டதை திங்கக்கூடாது. ஏன்னா அந்த உணவின் மூலமாக தான் அவனுடைய குணம் பிறக்கிறது. குணத்தின் மூலமாகத்தான் அவனுடைய எண்ணங்கள் செயல்படுகிறது. எண்ணத்தின் மூலமாக செயல் மூலமாக பாவங்கள் அவனுக்கு வருகிறது. அப்போ அந்த பாவங்களை போக்கணும்னா முதல்ல எதை சரி பண்ணணும்னு சொன்னால் உணவு சரி பண்ணணும். அப்போ அந்த உணவு எங்கே இருக்கணும், சாத்வீகமான உணவு எங்கே வரும் அப்படிங்கன்னா, இந்த மாதிரி மகான்களுடைய ஆசிரமங்கள், இந்த மாதிரியான யாகங்கள் நடக்கக்கூடிய பீடங்கள், சக்தி பீடங்கள், இந்த மாதிரி இடங்களில் வந்து இங்கே ஒரு துளி பிரசாதம் யாகம் பண்ணி அந்த பிரசாதத்தை ஒரு துளி சாப்பிட்டா போதும், ஒரு வாய் சாப்பிட்டா போதும். நம்ம எப்பேற்பட்ட பாவங்கள் இருந்தாலும் அது ஏற்பட்ட அந்த குணங்களெல்லாம் மாறி நமக்கு சாத்வீக குணம் மேலோங்கி உடனே என்ன தப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி அதிலிருந்து நாம் விடுபடுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். இது நிறைய உதாரணங்கள்லாம் புராணங்கள்லாம் இருக்குது. இப்போ குசேல பாக்கியம் எல்லாருக்கும் தெரியும், குசேலருடைய கதையை தெரியும். ஆனால் சில பேர் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறா, நான் ரொம்ப தப்பு இல்லாமல் நல்லா தானே வாழ்ந்தேன், நான் ஒழுக்கமாக தானே இருந்தேன், நான் எந்த தப்பும் பண்ணல, எனக்கே இவ்வளோ கஷ்டம் வந்ததுன்னு கேட்பேன். இதற்கு குசேலருடைய கதையில் ஒரு சின்ன உதாரணம் இருக்குது. குசேலர் வேத தியானங்கள்லாம் பண்ணி பெரிய தர்ம இதெல்லாம் கடைப்பிடித்து ரொம்ப ஒழுக்கமாக வாழ்ந்தக்கூடிய பிராமணன். ஆனால் அவன் 27 குழந்தைகளோட ரொம்ப தாரித்திரியம், கஷ்டம். 8 விதமான தாரித்திரியத்தை சாஸ்திரம் சொல்கிறது. வாராகியுடைய மந்திரத்தில் வரும். அந்த 8 விதமான தாரித்திரியம் போகணும்னா வாராகியை சேவிக்கணும். 8 விதமான தாரித்திரியம், அந்த அஷ்ட தாரித்திரியமும் குசேலர்கிட்ட இருந்தது. அப்போ அந்த 8 தாரித்திரியம் போகணுன்னா அவனுக்கு ஏன் இவ்வளோ ஒழுக்கமாக தான் வந்தான், இவ்வளோ தர்மத்தை கடைப்பிடிச்சாங்க, அவனுக்கே அந்த கஷ்டம் வந்தது அப்படிங்கும்போது அதுக்கு அந்த குசேலருடைய இதுலேயே இருக்குது. அவன் போன ஜென்மத்தில் பெரிய தனவந்தனாக இருந்திருக்கான், கோடீஸ்வரனாக இருந்திருக்கான். இருந்து யாருக்கும் ஒரு பைசா கொடுக்காம பெரிய கஞ்சனாக வாழ்ந்துருது. அவனுடைய பூர்வ ஜென்மம் பெரிய கஞ்சனாக வாழ்ந்திருக்கான். அப்போ அந்த கஞ்சனாக வாழ்ந்ததுனால இந்த பிறவியில் அவனுக்கு வந்து தாரித்திரனாக இருக்கணுங்கிறது அது விதி. பிராரார்த்த கர்மான்னு சொல்கிறோம். சஞ்சீத கர்மா, பிராரார்த்த கர்மா. பிராரார்த்த கர்மாலேருந்து அவனுக்கு வந்தது தாரித்திரியம். அப்போ இந்த ஜென்மத்தில் அவன் பிறந்துட்டான், இப்போ தாரித்திரனே வாழ்கிறான். இப்போ அதுலேருந்து அவன் வெளியே வரணும். ஆனால் அவனுடைய தர்மம் அவனை காப்பாற்றணும். இப்போ இங்கே ஒரு போராட்டம், தர்மத்துக்கும் அவனுடைய கர்மாவுக்கு இடையில் ஒரு போராட்டம் நடக்கிறது, ஒரு போர் நடக்கிறது. இதில் யார் ஜெயிப்பான்? தர்மம் ஜெயிக்குமா இல்லை அவனுடைய வினை ஜெயிக்குமான்னு? வினை தான் ஜெயிச்சது. ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, குசேலனுடைய மனைவி அவன்கிட்ட
நீ உன்னுடைய நண்பர் தான் துவாரையினுடைய ராஜா கண்ணன் இருக்காரு, கிருஷ்ணர் இருக்காரு, அவரை போய் பார்த்து ஏதாவது உதவி கேட்கக்கூடாதான்னு அனுப்புகிறாரு. உடனே அவர்கிட்ட நான் போகிறதுக்கு என்ன கொண்டு போவேன், பெரிய ராஜாவே என்னை முதல்ல பார்ப்பானான்னு மனைவி சொல்லி அனுப்புகிறா. உடனே ஒரு கிழிஞ்ச உத்திரியத்தில் துண்டில் ஒரு அவள் கொஞ்சோண்டு பழைய அவளை கட்டி கொடுத்துனுப்புறான், எடுத்துன்னு போகிறான் துவாரைக்கு போகிறான். வாசலில் காவலில் தடுக்கிறார். கிருஷ்ணர் வந்து ஞானதிஷ்டில் கூப்பிட்டு உள்ளே அழைச்சின்னு போகிறார். ராஜ மரியாதையோட வரவேற்பு பண்ணி தன்னுடைய ஆசனத்தில் சிம்மாசனத்தில் குஷேலனை அமர வச்சு பாத பூஜையெல்லாம் பண்ணி பத்தினி செய்தமாக இருந்து பாத பூஜையெல்லாம் பண்ணுறா. பண்ணி முடிச்சு இப்போ தடபுடலாக விருந்து சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ கண்ணன்ட்ட உதவி கேட்க வந்திருக்கிறான். ஆனால் உதவி கேட்கல. இவன் கொடுத்த வரவேற்பு போட்ட சாப்பாடுன்னு சொன்னேன் மனசில் இவன்கிட்ட போய் நம்ம எப்படி உதவி கேட்குறதுன்னு இருக்கிறான். அப்போ கிருஷ்ணரே கேட்குறார், எங்கள் அண்ணி என்ன எனக்கு எதாவது கொடுத்து விட்டாளா அப்படின்னு கேட்குறான். இவன் வந்து இன்னும் அவள் போட்டு வச்சுருக்கான் துண்டில், எடுத்து கொடுக்குறதுக்கு மனசு வரல. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மரியாதை கொடுத்து இவ்வளோ போஜனம் பண்ணி ராஜ போஜனம் பண்ணி இவ்வளோ ராஜ மரியாதை பண்ணியிருக்கான், இவன்கிட்ட போய் இந்த கிழிஞ்ச துண்டில் இருக்கிற அவளை கொடுக்கவான்னு கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவனுக்கு போன ஜென்மத்தில் கருமையாக இருந்தான் இல்லையா, அந்த சுபாவம் அதை கொடுக்க விடாமல் அவனுக்கு வேறு விதமாக எண்ணத்தில் தோன்றது. இதை போய் கொடுக்கறதா இவ்வளோ பெரிய ராஜ சபையில் போய் அப்படின்னு இந்த கொண்டு வந்து அவளை கொடுக்க விடாமல் மனசை தடுக்கிறது. அந்த சுபாவத்துக்கு எது காரணம்னா அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கஞ்சத்தனம் தடுக்கிறது. இது கிருஷ்ணருக்கு தெரியும் இல்லையா. உடனே அவர் என்ன பண்ணுறார், அவன்கிட்டருந்து அந்த உத்திரியத்தை பிடுங்கி அந்த அவளை பிடுங்கி சாப்பிட்றார். சாப்பிட்டவுடனே அவனுடைய தாரித்திரியம் போகிறது. இதை எதுக்கு சொல்லுன்னு சொன்னால், ஒருத்தருடைய ஜென்ம சுபாவம், ஒவ்வொருத்தருமே நம்மகிட்ட என்ன சுபாவம், நம்மகிட்ட என்ன மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது, நம்மளுடைய எண்ணங்களில் நம்மளுடைய சுபாவத்தில் எது. நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போதே முதல்ல என்ன பார்க்குறோன்னா லக்னத்தை பார்ப்போம். லக்னம் தான் முதல் இடம். இந்த லக்னத்தில் தான் குலம், கோத்திரம், சுபாவம், அவனுக்கு எல்லாமே அதில் தான் இருக்கும், குணம்லாம். அந்த சுபாவத்தை கரெக்ட் பண்ணால் அடுத்து எல்லாமே தானாகவே கரெக்டாகும். ஒருத்தர் நமக்கு இருக்குது, நான் இருக்கேன்னா என்கிட்ட என்ன சுபாவம் மைனஸாக இருக்குது அதை முதல்ல நான் அனலைஸ் பண்ணணும், செல்ஃப் அனலைஸ் பண்ண அந்த ஜென்ம சுபாவத்தில் எது தவறான சுபாவங்கிறத கண்டுபிடிச்சி நான் அதை சரி பண்ணாலே போகிறோம், நம்ம ஜெயிச்சிடலாம், அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அடுத்து வாக்கு, ஜென்ம சுபாவத்தை சரி பண்ணி வாக்கு சரி பண்ணாலே அடுத்து தானாகவே நல்ல சேர்க்கை. எதற்கு சொல்லு என்று சொன்னால், அந்த ஒரு பூர்வ ஜென்மம் பிராரார்த்த கர்மாவிலிருந்து நமக்கு அந்த குலம், கோத்திரம், குணங்கள்லாம் அமைகிறதால சுபாவமும் இருக்கும், பிறவி சுபாவம். அப்போ அந்த பிறவி சுபாவத்தை ஜெயிக்கணும், அந்த பிறவி சுபாவத்தினுடைய மைனஸ் அந்த ஒரு தாக்கத்திலேருந்து விடுபடணும்னு சொன்னால் அதற்கு முதல்ல இந்த மாதிரியான குருமகான்களுடைய அனுகிரகத்தில் இருக்கக்கூடிய, அவருடைய அருட்கடாட்சத்தில் இருக்கக்கூடிய, அந்த தாயினுடைய அருட்கடாட்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சன்னதிகளில் இங்கே வந்து அமர்ந்து இங்கே பண்ணக்கூடிய சத்காரியங்களில் நம்மளை ஈடுபடுத்து, சத்புத்தி, சத் சிந்தனா, சத்காரியா, சத் வாக்கு. இந்த யாகத்திலேயே சிரவண யஜ்யம்னு ஒரு யஜ்யம் இருக்குது. சிரவணம்னா கேட்குறது. சுவாமிகள் இவ்வளோ நேரம் அற்புதமாக பேசினார். பக்கத்துலேயே உட்காந்து சிரவணம் கேட்குறது, இதுவே ஒரு யாகம். இந்த யாகம், இந்த காது இருக்க இதே யாக குண்டனும் பேர். இந்த காதவே யாக குண்டம். இதில் இருக்க நடக்கூடிய ஹோல் தான், இது வழியாக தான் உள்ள நெய் மாதிரி மந்திரங்கள் உள்ளே விடணும். மந்திரங்கள் உள்ளே விட்டு அந்த மந்திரங்கள் உள்ளே போனோன்னா உள்ளே எல்லாருக்கும் ஒரு மூலாகினி இருக்குது. இந்த மூலாகினி இருக்குது, இந்த மந்திரம் தான் நெய். இந்த மந்திரம் உள்ளே போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது மூலாகினியை போய் உபதேசங்கள்லாம் சமித்துகள், இது வந்து அக்னியை தூண்டக்கூடியது, அக்னிக்கு ஜுவாலையை கொடுக்கக்கூடியதுக்கு அதுக்கு வந்து ஒரு உபகரணமாக இருக்கிறது தான் சமித்துகள். அந்த சமித்துகள் தான் நம்மளுடைய புராணங்கள், இதிகாசங்கள், முன்னோருடைய உபன்யாசங்கள், வாழ பெரிய குருமகன்களுடைய. ஆனால் அந்த அக்னிக்கு கொடுக்கக்கூடிய நெய் எதுன்னு சொன்னால் மந்திரம் தான். வேத மந்திரங்கள், இந்த மந்திரங்கள் யார் நடிச்சக்கூடிய மந்திரங்கள், அதுவும் சுவாமிகள் வாயால் இந்த மந்திரங்களை கேட்கணும். எப்பேற்பட்ட பாவங்களும் அந்த உடம்புல 72,000 நரம்புகள் இருக்குது. இந்த சுவாமிகளுக்கு வாயால் கேட்கக்கூடிய இந்த மந்திரங்களை கேட்டாலே போதும், சிரவணக்கியம், உடம்புள்ள பாவங்களெல்லாம் அந்த கர்மாலாம் எழுந்து ஓடிடும். எப்பேற்பட்ட சக்தி இந்த மந்திரங்களுக்கு உண்டு. அப்போ அந்த மந்திரங்களை அம்பாளுக்கு பண்ணி, மற்ற தேவதைகள்லாம் கூட தாய் லோகமாதாவான அந்த தாய்க்கு, காளியம்பாளுக்கு, காளிமா தேவிக்கு பண்ணி அந்த மந்திரங்களை, அதில் புவனேஸ்வரி, இங்கே அம்பா புவனத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய புவனேஸ்வரி, வாராகி, அடியே நேத்தான் பெரிய ஒரு வாராகி ஹோமம் பண்ண ராஜமாதங்கி, ஒரு தசமகா வித்தியில் இருக்கக்கூடிய அற்புதமான, அதுவும் அம்மா காளியம்மாவுடைய வாக்கில் இந்த 3 தேவதைகளும் உங்கள் வீட்டுக்கு அழைச்சின்னு போய் அங்கே வீட்டிலேயே வச்சு இந்த ஹோமங்களை பண்ணும் பொழுது அவளுக்கெல்லாம் அந்த ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வாய்ப்பு
அம்பாவுடைய இந்த தாந்தோன்றி ஷேர் பாபாவுடைய அற்புதமான இந்த சந்நிதியில் அந்த ஆலயத்தில் அம்பா அவர்கள் வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா, நடத்தின்னு இருக்கிறான்னு சொன்னால் இது எல்லாருக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை, இதை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதம். நம்மெல்லாம் என்ன பண்ணணும்னா அதை பயன்படுத்திக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாள், வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. இங்கே எத்தனையோ பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கான்னா ஏன் கிடைக்காதுன்னு சொன்னால் அதற்குக்கே அவளுக்கு அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் வேணும். அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் எப்படி குஷேலனுக்கு அந்த அவளை எடுத்துன்னு போய் கொடுக்கறது கூட மனசு வரல இல்லையா, அது பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனை அந்த கருமையாக இருந்ததுனால கொடுக்கறதுக்கு மனசு வராதனால தான் அதை தடுத்தது. கடைசியில் கிருஷ்ணரே அதை பிடுங்கி எடுத்து, ஏன்னா அவர் இடத்துக்கு போனதுனால அதை பண்ணார். அதே மாதிரி நம்ம எல்லாம் இந்த சன்னதிக்கு வந்துட்டாலே போகிறோம், நம்ம மற்றவங்கள என்ன குறை இருக்கோ கிருஷ்ணர் வந்து அந்த அவளை பிடுங்கி சாப்பிட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி இங்கே வந்து உட்கார்ந்தாலே போகிறோம். அந்த அம்பாள் மற்றவளை கர்மாலாம் எடுத்துருவா, எடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவா. நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா இங்கே வந்து உட்காரணும், உட்கார்ந்து அந்த மந்திரத்தை காது கொடுத்து கேட்கணும், அம்பாவுடைய வாக்கு கேட்கணும், சுவாமிகளுடைய அந்த ஒரு உபதேசத்தை கேட்கணும். ஒரு பக்கம் வேத மந்திரத்தினால அம்பாளுக்கு தாய்க்கே அந்த யாகம் சண்டி ஹோமத்தை பற்றி பேசும்போது இரத்த பீஜனுடைய அந்த அசுரனுடைய இரத்த பீஜன், அவனுக்கு பேர் என்ன, பீஜம்னா விதை. இந்த ரத்தத்தில் தான் எல்லாருடைய கர்மாவும் இருக்கும். அப்போ அந்த ரத்தத்துலேருந்து அந்த கர்மாவை எடுக்கணும்னு சொன்னால் எப்படி அந்த இரத்த பீஜனுடைய ரத்தத்தை குடிச்ச நம்முடைய அசுரர்களை அழித்தாலோ அதே மாதிரி நம்மகிட்ட உள்ள ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாவங்கள் அத்தனையும் எடுக்கணும்னு சொன்னால் நம்பாளால் தான் முடியும், வேறு யாரும் எடுக்க மாட்டான். ரத்தனாலே சுவாமிகள் சொன்னார், ஒரு 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 50 வருஷத்துக்கு முன்னாடி மந்திரத்தை மைக்கில் சொன்னாலே பயந்த காலத்தில் புவனேஸ்வரி சுவாமிகள் தான், முதல்ல சாந்தானந்த சுவாமிகள் தான் மைக்கில் சொல்ல சொன்னார். எல்லோரும் கேட்கட்டும். இப்போ இன்றைக்கி சொல்கிறோம் ஒளி மாதம் நிறைய மாதங்கள்லாம் வந்துடுத்து. அப்போ அந்த மாதம் அழிக்கணும்னு சொன்னால் இன்னொரு ஒளி, அது மந்திரம் தான் வரணும். அந்த மந்திர சக்தியால் தான் அந்த மாதம் அழிக்க முடியும், வேறு எந்த மாதம். அப்போ அந்த மாதிரி சுவாமிகளுடைய மந்திரங்கள், இந்த மாதிரி யாகங்கள் நடக்கக்கூடிய இடத்துல மந்திரங்கள் இதெல்லாம் வந்து கேட்கும்போது நம்மளுடைய பாவங்கள்லாம் உடம்பை விட்டு வெளியே போய் நம்ம ரத்தம் வந்து சுத்தியாயிடும். ரத்தம் சுத்தியாயிடுத்தினாலே போதும். ஏன்னா ரத்தத்தில் தான் எல்லா பாவமும் இருக்கும், ரத்தத்தின் மூலம் தான் வந்தோம், அதானே பீஜம், நமக்கு விதை அதுதானே. அப்போ அந்த ரத்தத்தில் உள்ள பாவங்களெல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் எப்படி இரத்த பீஜனுடைய ரத்தத்தை குடித்து அந்த ரத்த அசுரர்கள் அழித்தாலும் அதனால் நம்மளுடைய பாவங்களெல்லாம் அந்த ரத்தத்திலேருந்து எடுக்கக்கூடிய சக்தி அந்த காளியினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய, அதுவும் புவனேஸ்வரி வாராகி ஒரு அற்புதமான ஒரு, அதுவும் சுவாமிகள் வந்து அந்த 3 அம்பாளை வந்து அது ஒரு எப்படி சிந்திச்சான்னு தெரியல, அந்த 3 அம்பாளை அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எல்லாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை சுவாமிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இது இந்த பகுதி மக்கள்லாம் அதை பயன்படுத்திக்கணும். நான் சண்டி ஹோமங்கிறது வந்து எல்லாரும் பண்ண முடியாது, பண்ணாலும் ஸ்ரத்தையாக பண்ணுறோம் ரொம்ப கம்மி. நான் நிறைய ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால சுவாமியோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் ஒரு ஹோமத்து பண்ணுறோம்னா அந்த ஹோமத்தினுடைய பலன்கள் யாருக்கு கிடைக்கும்? எல்லாரும் ஹோமம் பண்ணலாம், பலன் யாருக்கு கிடைக்கும்? யார் பண்ணால் கிடைக்கும்? ஹோமம்னா வெறும் ஏதோ, நான் சில வீடுகள்லாம் போயிருக்கேன், சுதர்சனம் பண்ணுவான். சுதர்சனம் யாருக்கு பண்ணுறோமோ அவெல்லாம் ஏசின்னு உட்காந்துருப்பான், வாத்தியாருக்கு ஹோமம் பண்ணிட்டு இருப்பான். ஹோமம் முடிஞ்சு 1 மாதம் 2 மாதம் கழித்து சுதர்சனம் பண்ணேன், ஒன்றுமே நடக்கலையேம்பா. நீ என்ன ஹோமம் பண்ணாலும் நடக்காது. ஆனால் முதல் ஸ்ரத்தை, அதான் சொன்னார், ஸ்ரத்தை வேணும். அந்த ஸ்ரத்தையோடு உட்காரணும். இங்கே வந்தானே ஒரு 3 மணி நேரம் அந்த மைண்டை ஸ்ரத்தையோடு இங்கே உட்காரணும். உட்கார்ந்து அந்த மந்திரத்தினுடைய சப்தத்தை காதால் கேட்கணும். இந்த இடத்துல வந்து உட்காண்டாலே போதும். நம்ம ஒன்றும் மந்திரம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சுவாமிகளுடைய அருட்கடாட்சம் தீட்சையிலே நயன தீட்சை, மந்திர தீட்சை, என்ன ஸ்பரிச தீட்சை, இன்னொரு தீட்சை கூட ஒன்று இருக்குது. அந்த தீட்சை என்னென்னா எண்ணத்தால் நம்ம ஸ்மரண தீட்சைன்னு சொல்லுவோம். ஆமாம், அதாவது கோழி வந்து முட்டை போட்டு மேலே உட்காந்து ஸ்பரிசத்தை கொடுத்து குஞ்சு பொரிக்கும். மீன் வந்து முட்டையை போட்டு கடல் நீந்துட்டே போய் பார்வையால் குஞ்சு பொரிக்கும். இதுக்கு நயன தீட்சை, அதுக்கு மீன் உதாரணமாக சொல்லுவோம். ஸ்பரிதிச்சதி கோழி வாத்துதெல்லாம் அடகாக்கிறது. அப்புறம் இந்த ஆமை இருக்குது பாருங்கள், அந்த ஆமை வந்து கடற்கரையில் முட்டையை போட்டு மூடிட்டு கடலுக்குள்ளே போயிடும். கடலுக்குள்ளே போய் அங்கேருந்து முட்டையை நினைக்கும், ஸ்மரணம் நினைக்கிறது, நினைச்சோட குஞ்சு பொரிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டா சுவாமிகளுடைய பார்வைப்படும் போது நயன தீட்சை கிடைச்சிடும்.
சுவாமிகளுடைய மந்திரங்களை கேட்கும் பொழுது, உபன்யாசங்களை கேட்கும்போது மந்திர தீட்சை ஆகிடும். அடுத்து வந்து உட்காந்துட்டு நீங்கள் போனப்பறம் சுவாமி உங்களை பற்றி நினச்சிட்டு இருப்பார் பாருங்க. இங்கே வந்து உட்காண்டாளே, அவள் இந்த பிரார்த்தனைக்காண்டி உட்காண்டாளே, அவளுக்கு அது நடக்கணுமே, இங்கே வந்து கேட்டு இந்த ஹோமத்தில் வந்து உட்காந்து கலந்துட்டாளே, அவளுக்கு நடக்கணுமேன்னு சொல்லி வேறு யாரும் பண்ண மாட்டான். வைதிகாலுக்கும் இந்த மாதிரி சுவாமிகளுக்குள்ள வித்தியாசம். வைதிகா வந்து ஒரு ஹோமம் பண்ணலாம், ஹோமம் முடிச்சுட்டு அவள் போயிடுவா. நீங்கள் ஹோமம் பண்ணவா யார் என்ன பண்ணா, அவளுக்கு நடந்ததா நடக்கலையா, அவளும் சம்மானம் வாங்கிட்டு போயிடுவா. ஆனால் குரு அப்படி கிடையாது. குரு வந்து உட்காந்துட்டு போனதுக்கப்புறம் அவளை பற்றி நினைப்பான். அதே மாதிரி தான் தாய்க்கு உண்டு. குழந்தை ரொம்ப தூரம் போனாலும் போகிறோம் சொல்லிட்டு போயிடுவான். அந்த குழந்தை சாப்பிட்டதா சாப்பிட்லையா, அவன் வேலைக்கு போகிறானா, வந்தானா, ஒழுங்காக வந்தானா, ராத்திரி கிளம்பிட்டியாப்பா, போயிட்டியா, அது போயிட்டியா, அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். எண்ணத்தால் நினச்சிட்டே இருப்பான். எண்ணத்தால் அந்த குழந்தைகளுக்கு சக்தி கொடுக்குறவ தாய். குருவும் அதே மாதிரி தான். குருவு எண்ணத்தாலேயே அவளை வழி நடத்துவான். ஒரு தப்பான இடத்துக்கு ஒருத்தர் போகிறான்னு சொன்னால், இங்கே வந்துட்டு தப்பான இடத்துக்கு போகிறான்னு சொன்னால், அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்குரிய வழிமுறைகள் குருகிட்ட இருக்குது, ரிஷிகள்கிட்ட உண்டு. ரிஷிகளை பிடிச்சிக்கணும், குருமகான்கள் பிடிச்சிக்கணும். நம்ம தப்பாக நினைச்சாலும் இந்த எண்ணத்தை தோண்டும் போதே உடனே அதை ஸ்டாப் பண்ணுவான். சக்தி ரிஷிகள்கிட்ட உண்டு. அடியேன் அனுபவத்தில் சொல்கிறேன். காளியை பற்றி சொல்லும்போது சுவாமிகள் சொன்னார், என்கிட்ட ஒரு காளி ஒரு உக்கிரமான படம் ஒன்று, எல்லா இடத்துக்கும் அந்த படத்தை எடுத்துன்னு போகிறா, ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை ஆகிட்டே போகிறது. அந்த படத்தை யாரும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த காளியை எல்லோரும் கொடுத்து எல்லாம் ஓட விடுறான். கடைசியில் என்னுடைய குருநாதர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிருக்கு அந்த படம். அவர்கிட்ட போகும்போது அந்த படம் வந்து நீ போய் பார்சார்கிட்ட கொண்டு கொடு. அங்கே போனோடனே சரியாயிடுனேன். ஏன்னா 20 வருஷம் 18 வருஷம் ஆச்சு. அந்த படம் வந்தப்பறம் இன்னும் நல்லா தான் இருக்குது. அதனால் காளி வந்து உக்கிரமான தெய்வம் கிடையாது. நாம் தப்பாக இருந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய தப்பு தான் நம்ம வந்து காரணமாக இருக்க தவிர, நமக்கு வந்து அந்த காளி வந்ததுனாலேயோ, காளி வந்து நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான், நம்மளை மாற்றணும்னு நினைக்கிறான். நம்ம மாறணும். நம்ம கொஞ்சம் நம்மளுடைய பாவத்தாலேயோ நம்முடைய எண்ணத்தாலேயோ நம்ம கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் காளியினுடைய அருளை புரிஞ்சுட்டா வச்சுக்கோங்களேன். காளிதாசன் உதாரணம். நம்ம வாக்கு இருக்குன்னா, அம்மாவுடைய வாக்கு வருதுன்னு சொன்னால், காளிதாசனுக்கு ஒன்றுமே படிக்கவே இல்லையே. காளிதாசன் மாதிரி இன்றைக்கி ரகுவம்சத்தை வேறு யாரும் எழுதியிருக்க முடியாது. காளிதாசன் மாதிரி யாரும் அந்த கவி புலமை யாற்றையும் கிடையாது. தீர்க்கமான காளியினுடைய அருள் கடாட்சம் எதுவும் படிக்காமே அவ்வளவு கிடைச்சது. அதே மாதிரி காளி ஒருத்தனுக்கு அருள் புரியணும் முடிவு பண்ணிட்டான்னா, நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், நம்மகிட்ட போய் சரண்டர் ஆகணும். அங்கே போய் உட்காரணும். முதல்ல உட்காரணும். உட்கார்ந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்ற ஆரம்பிப்பான். அப்படியே நிறைய பிரத்யங்கர பைரவர் ஹோமம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பிரத்யங்கர ஹோமங்கள்லாம் பண்ணும்போது பண்ணி முடித்த உடனே மறுநாள் காலையில் ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லிக்கிறேன். மறுநாள் காலையில் பிரத்யங்கர ஹோமம் பண்ணி முடித்தோன்னே மறுநாள் காலையில் என் உடம்புலலாம் அப்படியே நெருப்பாக எரியும். இந்த மிளகாவத்தூள் உள்ள 200 கிலோ 300 கிலோ 500 கிலோ மிளகாவத்தூள் போட்டு பண்ணும்போது மறுநாள் காத்தால் உடம்பெல்லாம் அப்படியே எரியும். எரிஞ்ச உடனே ஒரு 3-4 மணி நேரம் போகும், அப்படி எரியும் மறுநாள் காத்தால். அதுக்கப்புறம் ஒரு குளிர்ச்சி கிடைக்கும் பாருங்க. அந்த குளிர்ச்சி அனுபவித்து உணர்ந்தால் தான் தெரியும். அப்போ அடுத்தவரை என்ன நினைக்க தோணுமா, அந்த எரிச்சல் எனக்கு பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி அதை அனுபவிக்கணும்னு தோணும். அந்த குளிர்ச்சியில் ஆனந்தம் இருக்கும். அந்த குளிர்ச்சியில் என்னுடைய மனம் வந்து அப்படியே ஒரு பிரகாசிக்கும். அந்த பிரகாசம், அந்த ஒரு அருட்கருணை, இதெல்லாம் நம்ம உணரணும்னு சொன்னால் நம்மளை நம்ம ஈடுபடுத்தணும். அந்த வகையில் காளி அம்மாவுடைய உடம்பில் காளிமா தேவி வந்து இறங்கி இவ்வளோ பெரிய ஒரு ஆலயத்தை இங்கே அமைக்கணும்னு சொன்னால், அது பாபா ஒரு முன்னாடி குருவாக இருந்து இன்னும் வந்து ஒரு அருட்கடாட்சம் பண்ணணும்னு சொன்னால், அதில் ஜேஷ்டாதேவி சுவாமி சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு 1000 வருஷமாக வந்து மற்ற உடைய பிடியில் ஆண்டதுனால நமக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டோம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்குரிய காலகட்டம் இப்போ ஆரம்பிச்சு. அதெல்லாம் இப்போ சுவாமிகள் மாதிரி நிறைய பேர் வந்து அவதார புருஷர்கள்லாம் வந்து இப்போ சரி பண்ணிட்டு இருக்கா. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் யாரெல்லாம் எதெல்லாம் சொல்கிறாலும் அதெல்லாம் கேட்காதீங்க. யார் வந்து அதுக்கு பிரமாணங்களோடு பேசுகிறாள் அவளை கேளுங்க. பிரமாணம் இங்கே இருக்குது. பிரமாணம் பிரமாண ரீதியாக சொல்லக்கூடிய வேதங்கள் சாஸ்திர ரீதியாக பிரமாணங்களோட பண்ணுறவா இருக்கா. யாகங்களே எடுத்துக்கோங்க, சாஸ்திரோத்தமாக பண்ணுறவா இருக்கா.
சாஸ்திரோத்தமாக பண்ணாலும் அவள்கிட்ட அந்த சாநித்தியம், அந்த ஒரு சக்தி வேணும், தெய்வ சக்தி வேணும், வந்தால் தான் அது பலன் கிடைக்கும். இங்கே அந்த சக்தியும் இருக்குது, சாநித்தியம் இருக்குது, குரு கடாட்சம் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே காளியுடைய சொரூபமாக அம்மாவே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவள்கிட்ட அந்த வாக்கு பலிதம், அந்த ஒரு இதுவும் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு வந்து எல்லாமே தானாகவே கிடைக்கும். அடியேன் வந்து நிறைய சுவாமிகளெல்லாம் சந்திச்சிருக்கேன். ஆரம்பத்தில் வந்து நான் பத்திரிகையாளராக இருந்தேன். பத்திரிகையாளராக இருக்கும்போது முதல்ல சினிமா பத்திரிகையாளராக இருந்தேன். சினிமா நடிகர்லாம் இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து விலகி, அது ஒரு சாக்கடைன்னு தெரிஞ்சு அதுலேருந்து விலகி அப்புறம் வந்து ஆன்மீக சன்னியாசிகள்லாம் இன்டர்வியூ எடுத்து போட்டேன், பத்திரிகைகள்லாம் பேட்டியெல்லாம் எடுத்தேன். அப்புறம் அதுலேருந்து ஒன்று எண்ணியவே ரிஷிகள் நான் போய் சந்திக்கும் பொழுது எண்ணியவே ரிஷிகள் ஆட்கொண்டுட்டான். பாருங்க எப்படி நம்மளை வந்து அவள் வழி நடத்துவா. ரிஷிகள்கிட்ட போயாச்சுனாலே போதும். நீ உனக்கு அந்த வேலை கிடையாது, நீ வந்து பத்திரிகையாளர் கிடையாது, நீ செய்தியாளர் கிடையாது. நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அரசாங்கத்தினுடைய ஆத்தரைஸ்டு ப்ரெஸ்ஸில் இருந்தேன், நான் செய்தியாளர் இருந்தேன். என்னை எங்கேருந்து இப்படி திருப்பி எடுத்துட்டான், ரிஷிகள் இப்படி கூட்டுட்டான். நீ அந்த வேலையெல்லாம் உனக்கு கிடையாது, அவன் முடிவு பண்ணிவிடுவா நமக்கு எது கரெக்டாக வரும், எது வரணும். இன்றைக்கி பெரிய யாகங்கள்லாம் பண்ணிட்டு வாக்கில் அந்த ஜோதிடத்தை பற்றி பெரிய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அதை பற்றி நிறைய விஷயங்களெல்லாம் சங்கரா தொலைக்காட்சியில் ரீசெண்டாக நிறைய பேசிகிட்டு இருக்கேன். சங்கரா தொலைக்காட்சியில் இப்போ சங்கரா தொலைக்காட்சியுடைய யாகங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கூட சிவராத்திரிக்கு திருவண்ணாமலையை நான் தான் பண்ணி கொடுத்தேன், அவளுக்கு யாகம் பண்ணி கொடுத்தேன். ருத்ரஹோம் போன வருஷம் ராமேஸ்வரத்தில் பண்ணி கொடுத்தேன். இப்போ அடுத்த மாதம் ஜூலை மாதத்தில் கேரளாவில் பெரிய தன்வந்திரி ஹோமம் சங்கரா தொலைக்காட்சிகள் பண்ண கொடுத்தேன். இது மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்கோம், நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம்னா இந்த யாகங்கள்லாம் இதெல்லாம் வர்றதுன்னா ரிஷிகளுடைய அனுகிரகம், இந்த மாதிரி மகான்களுடைய அனுகிரகம், இந்த குரு மகான்கள் இவாள்கிட்ட வந்து நம்ம சரணடையணும். சரணடைஞ்சால் போதும். இன்னொன்று சுவாமிகள் சொன்னார், பேதம் கிடையாது, இங்கே பேதம் கிடையாது. ரிஷிகளுக்கும் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் வித்தியாசம் சொன்னால், ஆச்சாரியர்கிட்ட சமயம் வேணும், சைவம் வைணவம் மாத்வான். ரிஷிகள்கிட்ட எதுவுமே கிடையாது. கௌஷிக மரிஷினா கௌஷிக கோத்திரத்தில் ஐயங்கார் இருப்பா, ஐயர் இருப்பா, மாத்வாள் இருப்பா. கௌஷிகர் ஐயரா ஐயங்காரா மாத்வாள். பாரத்வாஜ் கோத்திரத்தில் ஐயர் இருப்பா, ஐயங்கார் இருப்பா, மாத்வாள் இருப்பா. பாரத்வாஜ் ஐயரா ஐயங்காரா மாத்வாரா? ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் 4 வேதத்தில் 4 வேதக்காரால் இருப்பா, எல்லோரும் இருப்பா. சாமவேதக்காரனா ஐயங்காரன் தான் இருக்கா? கிடையாது. வேதத்துலேயும் பேதம் கிடையாது, ரிஷிகள்கிட்டையும் பேதம் கிடையாது. அப்போ அந்த ரிஷிகளுடைய அனுகிரகத்தை இருக்கக்கூடிய அதுவும் நம்முடைய கிரகாசிரமம், பிரம்மச்சரியம், கிரகாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் 4வது ஆசிரமத்தை பிரம்மச்சரியத்திலேயே எடுத்துகிட்டு வந்த நம்ம சுவாமிகள் இருக்கக்கூடிய இடத்துல பிரம்மச்சரியம் போய் கிரகாஸ்திரம் தாண்டி அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் போய் அதுக்கப்புறம் சந்நியாசம். சுவாமிகள் 16 வயசுலேயே சன்னியாசத்தை தர்மத்தை எடுத்துட்டு இருக்கும்போது அந்த சுவாமிகளுடைய அந்த சக்தி அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி சுவாமிகள்கிட்ட நம்ம இங்கே இடத்துல இருந்து அவருடைய பார்வை பட்டாலே போகிறோம், அவருடைய பேச்சை கேட்டாலே போகிறோம். புரியணும்னு அவசியம் கிடையாது, இந்த காதில் விழுந்தாலே போதும், அது உள்ளே போய் தானாக சரி பண்ணும். இந்த ப்ராசஸிங் இதெல்லாம் உணர்ந்தால் தான் தெரியும். உணர்வு ரீதியாக தான் இதெல்லாம் இறைய அனுபவத்தை அடைய முடியும். ஒருத்தர் சொல்லி பண்ண, அதனால் இன்றைக்கி எல்லாம் தப்பான பிரச்சாரங்கள் இருக்குது, அதெல்லாம் தூக்கி போடும்போது இந்த மாதிரி சுவாமிகள் மாதிரி உள்ளவருடைய பேச்சுக்களை கேட்டு இங்கே வந்து எப்பேற்பட்ட கர்மா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு அற்புதமாக அந்த அம்மா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 1 வருஷம் சண்டி ஹோம்னு சொன்னார் சுவாமி. நான் போன தடவை வந்திருக்கும் போது 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அம்மா சொல்கிறாங்க ஃபுல்லாக டெய்லியே பண்ணுங்கன்னு. அதெல்லாம் யார் சொல்லுவா? அதெல்லாம் யார் பண்ணுவோம்? நாங்கள் ஒரு ஹோமம் பண்ணுறதுனாலே காலையிலேருந்து வாத்தியாரை கூப்பிட்டு அவளை கூப்பிட்டு ஒரு திரையை ரெடி பண்ணி புஷ்பங்களை வாங்கி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு ஹோமம். வருஷம் முழுக்க ஹோமம்னா என்ன சாத்தியமா? யாருக்காக வேண்டி பண்ணுறான்? நமக்காக வேண்டி பண்ணுறான். இதெல்லாம் இந்த தாய் மட்டும்தான் முடியும், தாயால் மட்டும்தான் முடியும், குருவால் மட்டும்தான் முடியும். இப்போ தாய்க்கு தாயாகவும் குருவுக்கு குருவாகவும் இருந்த அந்த 2 பேருமே சேர்ந்து இங்கே உட்காந்துருக்கும் போது சேர்ந்து இந்த இடத்த ஒரு ஆட்சி பண்ணும் பொழுது அங்கே தெய்வ சாநித்திய தெய்வம் தானாக ஓடி வந்து உட்காந்துக்கும். குருவும் அன்புள்ளவனுடைய தாய் இருக்கிற இடத்துல தெய்வம் தானாக வந்து உட்காந்துக்கும். அங்கே மந்திரம் தேவையில்லை, யாகம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, தானாக தெய்வம் வந்து உட்காந்துக்கும். அப்பேற்பட்ட பாக்கியம், ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கும்போது அதை மிஸ் பண்ணுறாளேங்கிற ஒரே வருத்தம் தான். நிறைய பேர் மிஸ் பண்ணுறாளே. எங்கேயோ போய் டாக்டர்கிட்ட போய் எவ்வளவோ லட்சம் கொடுத்து ஒரு வியாதியை குணப்படுத்துறது, எங்கெங்கெல்லாம் போய் பரிகாரம் பண்ணுறது. அது பரிகாரங்கள்லாம் கரெக்டாக பண்ணுறாங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த கோயிலில் போய் நாங்கள்லாம் ஒரு எழுதி கொடுப்போம், சுக்கரன் தோஷமாக ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க,
சந்திரனுக்கா திருப்பதி போயிட்டு வாமோ. திருப்பதி எப்படி போகணும்? எதுக்கு திருப்பதி போகிறோம்? மலை மேலே உட்காந்துருக்கார். சந்திரன்னா சரீரம், மனம், இந்திரியங்கள். இப்போ சரீரத்தால், மனதால், இந்திரியங்களால் செய்த பாவம் போகணும்னா திருப்பதிக்கு மலை மேலே நடந்து போகணும். நடந்து போய் சரீரை கஷ்டப்படும் பொழுது தான் அந்த பாவம் போகும். இந்த கான்செப்ட் வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், உடல் ஊனமுற்றோர், இந்த 4 பேர் முந்திட்டு போய் தரிசனம் பண்ணால் அதுக்கு பலன் கிடையாது. கூல நின்று எல்லாரும் இந்த 4 கேட்டகரி இருக்கும்போது அவளை ஓவர்லுக் பண்ணி தரிசனம் பண்ணால் பலன் கிடையாது, பாவம் வரும். தர்ம தரிசனம் தான் போகணும். அப்போ தர்ம தரிசனம் மகான்களுக்கெல்லாம் உண்டா விதிவிலக்கு உண்டு. அதே கர்ப்பிணி பெண்கள், உடல் ஊனமுற்றோர், குழந்தைகள், வயதானவர்கள் இவாளெல்லாம் முந்திட்டு போகலாம். இந்த 4 கேட்டகரி வர லைனில் இருந்தால் அவளை முந்திட்டு போய் தரிசனம் பண்ணால் பலன் கிடையாது, பாவம் வந்துடும். ஆனால் இந்த 4 பேருக்கு முந்திட்டு போய் தரிசனம் பண்ணலாம். ராஜாக்களுக்கு உண்டு எக்ஸம்ஷன், மகான்களுக்கு உண்டு, ரிஷிகளுக்கு உண்டு, ஆச்சாரியர்களுக்கு உண்டு. இது மாதிரி நம்முடைய சாஸ்திரங்களில் நிறைய விதிமுறைகளையும் சொல்லியிருக்கு, பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகளையும் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம இதெல்லாம் சரியாக புரிஞ்சிக்காமல், இன்றைக்கி யாரும் சரியாக கைட் பண்ணாமல், யாரோ ஒரு மினிஸ்டர்கிட்ட, ஒரு எம்எல்ஏட்ட லெட்டர் வாங்கிட்டு நேராக போய் கோயிலில் போய் ஃப்ரீ தரிசனம் போய் அப்படி உள்ளே போய் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸில் போய் தரிசனம் பண்ணி பாவம் போகாமல், அப்புறம் நான் அந்த கோயிலுக்கு போனேன், அந்த நடக்கலை, அந்த கோயிலுக்கு போனேன், அது நடக்கலைன்னு எப்படி நடக்கும்? அப்போ சரியான ஒரு கைடு, வழிமுறைகள் இதெல்லாம் எங்கேயும் போகாமல் எல்லாம் ஒரே இடத்துல சரியாகணும்னா இந்த இடம். நான் ஏதோ இந்த இடத்துக்கு வந்துட்டே சொல்லணுங்கிறதுனால சொல்லலை, சாஸ்திரத்தினுடைய சூட்சுமத்தை தான் சொல்கிறேன். பல க்ஷேத்திரங்கள் போய் அடையக்கூடிய பலனை ஒரு தாயும் ஒரு குருவும் சேர்ந்து இருந்து அருள் பாலித்து அவள்கிட்ட கிடைக்கும். இந்த 2 பேருக்கு தான் கருணை ஜாஸ்தி. ஒருத்தர் லோகக்ஷேமாக இருப்பார், இன்னொருத்தர் மனதால், கருணையால், அன்பால் அவளை நினைப்பார். இந்த 2 குருவிட்டையும் தாய்கிட்டையும் மட்டும் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் ரிஷிகள் உட்காந்துருவா, மகான்களுடைய அனுக்கிரகம் பரிபமாக இருக்கும். எல்லாத்தையோட அதுவும் தாயை வச்சு பூஜை பண்ணும்போது லோகமாத அவளே உட்காந்து அருளாட்சி பண்ண முடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு சண்டியாகத்தை அற்புதமாக அந்த 1 வருஷம் நிறைவில் நம்ம இங்கே நடத்துகிறோன்னு சொன்னால், அதுவும் பாபாவுடைய அனுக்கிரகத்தை நடக்கிறதுன்னு சொன்னால், இதை விட ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. எல்லாரும் அடியே விண்ணப்பிக்கிறது தான், எல்லோரும் பயன்படுத்திக்கணும். அந்த குருமானுடைய ஆசீர்வாதத்தை பெறணும், அம்பாளுடைய அந்த வாக்கினை கேட்கணும்னு சொல்லி அதை இங்கே அமர வைத்த சுவாமிகள், அம்மா, அதுக்கு மேலே தாய், அதான் அவண்டு என்னால் ஒரு அணுவும் அசைய முடியாது. அட்டு வித்தார் ஆரொருவர் ஆடாதவரை கண்ணான்னு சொன்ன மாதிரி, இந்த தாய் நினச்சா தான் ஆட முடியும், அடங்க முடியும். அவள் தான் ஆட்டு விற்கிறது, அவள் தான். அதனால் சன்மதங்கள்னு ஆதிசங்கர ஸ்தாபனம் பண்ணாலும் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தாய் தான். தாயினுடைய கருணை, அந்த கருணை இருந்தால் போகிறோம். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட கர்மாவையும், எப்படி அம்மா எல்லா கஷ்டத்தையும் தன்னுடைய சுயநலத்தை விடுத்து குழந்தைகளுக்காண்டி வாழ்கிறாளோ, அதே மாதிரி தாயை சரணடைந்தால் பாரதி கூட சொல்லுவான், தாயை சரணடைந்தவாள் கஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாள். பாரதியார் கஷ்டப்படலையான்னு விதண்டாதம்னு கேட்பாங்க. பாரதியார் கஷ்டப்படலை, அவர் மனசார கஷ்டப்படலை. அவர் கஷ்டப்பட்டதை இவாதான் நினச்சிட்டு இருக்கிறார். அவர் பிரம்ம ஞானத்தோடு இருந்தார். பிரம்ம ஞானத்தோடு இருக்கிறவளை பார்க்குறது பைத்தியக்காரமாக தான் எல்லாருக்கும் தெரியும். பிரம்ம ஞானத்தோடு இருக்கிறவன் பைத்தியக்காரனாக தான் எல்லாருக்கும் தெரியும் பார்வையில். பிரம்ம ஞானத்தோடு இருக்கிறவன் சந்தோஷமாக இருப்பான். அவனுடைய ஆத்மா, மனம், 7 விதமான பலம் இருக்குது. அவள்கிட்ட 7 விதமான பலம் இருக்கும். சப்த பலம் சொல்லுவான். அதனால அந்த வகையில் அந்த தாயினுடைய பீடத்தில், சுவாமிகளுடைய பீடத்தில், குருமகனுடைய ஆசையில் எல்லாரும் இந்த ஒரு சண்டி மகா யாகத்தில் கலந்து கொண்டு, அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூர்வ நட்சத்திரம், தனுர் ராசி, குருவுடைய பார்வை நேரம் விளருது. ஆனால் சந்திரன் மேலே குரு சந்திரனை பார்த்தாலே கஜகேசரி யோகம்னு ஒரு யோகம் ஜோதிட சாஸ்திரத்தில். இன்றைக்கி அந்த யோகத்துக்குரிய நாள் இன்றைக்கி நாள். அப்பேற்பட்ட ஒரு நாளில் நாளைக்கு அந்த உத்தர நட்சத்திரம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு கஜகேசரி யோகத்தில் அந்த குருன்னா நம்ம உடனே கஜகேசரி யோகம்னா நம்ம வேற எங்கேயோ போய் தேடிட்டு இருப்போம் ஜாதகத்தில். குருவும் சந்திரனும் சேர்ந்தால் கஜகேசரி யோகம். சந்திரன் என்னது? மனசு, சரீரம், புலன்கள். குரு யாருன்னு உட்காந்துருக்கார். அப்போ நம்மளுடைய சரீரம், மனம், புலன்கள் இங்கே சேர்ந்துட்டா நமக்கு இன்றைக்கிலேருந்து கஜகேசரி யோகம்னு சொல்லி அப்பேற்பட்ட அது தாயோட அருட்கரணையோடு சேரும் பொழுது அற்புதமான ஒரு வைபவம். இந்த வைபவத்தில் அடியேனும் கலந்தவருக்கு சுவாமிகள் அனுகிரகங்களுக்கு, சுவாமிகளுக்கு மீண்டும் அனந்தக்கூடிய நமஸ்காரங்கள், அம்மாவுக்கு அனந்தக்கூடிய நமஸ்காரம் அடியேன் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக.
குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை, குரு பார்க்கில் கோடி நன்மை. குருவருள் இருந்தால் மட்டும்தான் திருவருள் என்னக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூரணம். அதாவது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தாயும் தகப்பனும் தான் முதல் குருவாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் மற்ற குருமார்களை நம்ம பார்க்குறோம். மாதா பிதா செய்கிறது மக்களுக்குன்னுவாங்க. நல்ல தாய் தந்தையரனுடைய வயிற்றில் பிறக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் இருக்குது. அப்படிப்பட்ட தாய் தகப்பனுடைய அனுகிரகமும் அதே நேரம் அவர்களுடைய வழிநடத்தலும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு. அதாவது இந்த குரு அமையிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை. சில பேருக்கு தன்னாலேயே குரு அமைவார், சில பேர் குருவை தேடி அலைவாங்க. அப்படி பல வகையிலன் பிரிக்கிச்சு பார்க்கும்போது, அதாவது தத்த பரம்பரையை சேர்ந்த, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் 70 பேரில் இவர் 70வது சன்னியாசியாக இந்த இடத்துல நீங்கள்லாம் பார்க்குறீங்க. அவதூத சன்னியாசியாக ஒரு குடும்பமே தலைமுறை தலைமுறையாக, அதாவது உலக மக்கள் க்ஷேமத்திற்காக தன் குடும்பத்திலேருந்து ஒருத்தரை தத்து கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அற்புதமான ஒரு தன்மை. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காரணம், நாகரத்ன தீட்சிதர் என்னக்கூடிய அற்புதமான மாமனிதர், சுந்தர காஞ்சனா என்னக்கூடிய அற்புதமான கருணைமிக்க தாயார். இந்த 2 பேருக்கும் அவதார புத்திரனாக பிறந்தவர் தான் நம்ம பிரணவானந்தர். இந்த பிரணவானந்தர் என்றவர் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாத மாமனிதர். இன்னைக்கு நீங்கள்லாம் அவரை பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, இல்லை இன்னைக்கு ஒரு 2 கேமரா வச்சு அந்த கேமராவில் ஒரு உருவம் தெரியுதுன்னா இப்போ தான் ஒரு வருட காலமாக. அதுக்கு முன்னாடி அவர் அதெல்லாம் விரும்புகிற மனிதனும் கிடையாது, இன்றளவும் அதை பற்றி யோசிக்கக்கூடிய ஆட்களும் கிடையாது. அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரை குடம் தழும்போ முழு குடம் தழும்பாதுன்னுவாங்க. அப்படி முழுமை பெற்ற ஒரு மாமனிதர். அப்படிப்பட்ட மாமனிதர் இந்த இடத்துல இன்னைக்கு பேரமனூர் பவானி நகர் சாமியார் கேட் மறைமலை நகரில் ஒரு புவனேஸ்வரி சேத்திரத்தை அமைத்து அந்த சேத்திரத்தினுடைய தன்மை ரொம்ப ஒரு மகத்துவமாக இருக்கணும்னு பஞ்சநாத தத்துவத்தின் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் பிரதிஷ்டை செய்து இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் சென்னையில், அதாவது என்ன அப்படின்னா எத்தனையோ இடங்கள்ல அவர் சண்டியாகம் பண்ணியிருக்கார். சண்டியின் சக்கரவர்த்தின்னு திருநாமமே அவருக்கு உண்டு. காரணம் எதனாலன்னா குரு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு. ஆனால் தான் குரு ஒரு அடி எடுத்து வைத்தா பிரணவானந்தர் ஒரு 18 அடி தூக்கி தள்ளி வைப்பார். காரணம் எதனாலன்னா குரு பக்தி. தன்னுடைய குரு எந்த காரியங்களை செய்தாரோ, எந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு பல யாகங்களையும் பூஜைகளையும் மந்திர உபதேசங்களையும் எதெல்லாம் செய்தாரோ அதை அனைத்தும் பல மடங்காக, 1000 மடங்காக, லட்சம் மடங்காக உலக மக்கள் க்ஷேமத்திற்காக மட்டும் இல்லை, எல்லோரும் இன்புற்று வாழணும். எப்படி சமத்த சர்க்குரு சாய்நாதர்னு சொல்கிறோமா, பிரணவானந்தர் அப்படித்தான். அவருக்கு ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மாமனிதர். அவரை பார்க்குற யாராக இருந்தாலும் வியந்து பார்ப்பாங்க. காரணம் எதனால அப்படின்னா தன்னை தாழ்த்தி மற்றவரை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு மாமனிதர். அவரை மாதிரி யாருமே இந்த கலியுகத்தில் கிடையாதுங்க. எத்தனையோ சன்னியாசிகளை பார்க்குறோம், எத்தனையோ மகான்களை பார்க்குறோம், எத்தனையோ எதிகளை பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும். அதாவது அவருடைய எண்ணங்கள் வேதங்கள் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கலாம், எல்லோருமே யாகம் பண்ணலாம், எல்லோருமே பூஜை பண்ணலாம், எல்லோரும் தகுதியானவர்கள் தான். மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மனிதனே என்று எடுத்துக்காட்டி அந்த மனிதனுக்கும் பல உபதேசங்களை செய்து அந்த மனிதனையும் ஒரு நல்ல ஒரு மாமனிதன் ஆக்கக்கூடிய ஒரு முத்தான ஒரு குரு யாருன்னா அது பிரணவானந்தர் மட்டுமே. அப்படிப்பட்ட பிரணவானந்தரினுடைய பாதம் பட்ட இடம் பாழடைந்த ஒரு இடமாக இருந்தாலும் அது மாளிகையாக மாறும். அது அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் பாதம் மட்டும்தான் படணும். அந்த பாதம் பட்டுடுச்சுன்னா அந்த இடம் மாளிகையாக மாறிடும். எத்தனையோ ஆலயங்களை புனரமைத்து அத்தனை ஆலயங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து தன்னை வெளிக்காட்டாத, தன்னை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்ற கொள்கையோடு வாழக்கூடிய அற்புதமான மனிதர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவரை கஷ்டப்படுத்தி பார்த்தவங்க அதிகமாக இருக்கலாம்.
அந்த கஷ்டப்படுத்தினவங்க கூட வாழ்க்கையில் உயர்த்தி பார்க்கணுன்ற எண்ணம்ன்றது யாருக்குமே வராது. குரு எத்தனையோ குருமார்களுக்கு கோபம் வருங்க, சாபம் வரும். ஏன்னா நீ என்ன கஷ்டப்படுத்திட்டல்ல, நீ பாரு அப்படின்றது. ஆனால் அந்த விஸ்வாமித்திரர் இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு மத்தியில் ஒரு மகத்துவமான ஒரு மாமனிதராய் வாழக்கூடிய இந்த பிரணவானந்தரனுடைய அனுகிரகம் பெற்ற சிருஷ்ட கோடிகள் எக்கச்சக்கம் பேருங்க. அத்தனை பேரும் எப்படின்னா முத்து கொண்டு வந்திருக்கிறார். அதான் புடம் போட்ட தங்கம் மாதிரி அத்தனை பேரும் இன்னைக்கு உலகம் முழுக்க போய் யாகங்களை பண்றாங்க. 10 பேர் நல்லா இருக்க பூஜைகள் பண்றாங்க. எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்புகள்ன்றது நம்மளை தேடி வரலாம், இல்லை நம்ம தேடி போகலாம். ஆனால் அனுகூலம் அனுகிரகம் என்றது அம்பாளுடைய தன்மையை பொறுத்துதான். அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பு என் தாய் தந்தரன் புண்ணியத்தினாலும் நான் வாங்கி வந்த வரத்தினாலும் காளி தேவியின் அனுகிரகத்தினால எனக்கு குருவா அமைய நான் ரொம்ப பேர் பெற்றிருக்கிறேன். அவருடைய ஆசைக்கு இணங்க, அவருடைய அன்புக்கு இணங்க இந்த இடத்துல அற்புதமான ஒரு மாமனிதர் பார்த்தசாரதினி அவருடைய திருநாமம். அந்த பெருமாளின் திருநாமத்தை வைத்து கொண்டு அத்தனை பேருக்கும் வாரி வழங்குறாரு. என்னன்னா அவருடைய கற்ற கலைகளை ஜோதிடத்துல, யாகங்கள்ல, பூஜைகள்ல அத்தனை முறைகள்லையும் வாரி வழங்குறார். அவரை நாடி யார் சென்று அவரை பார்க்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனையை சரியான முறையில் கணிச்சு அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு தேவையான என்ன விஷயங்கள் தேவை, கிட்டத்தட்ட இப்படி எடுத்துக்கலாமே, ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு மாமனிதர்னே சொல்லலாம். பல யாகங்கள் சமீபத்தில் கூட சங்கரா டிவியினுடைய இதுவில் அத்தனை பேர் பிரச்சனைகளை தீரணும்னு ருத்ர யாகம் பண்ணார். ரொம்ப அற்புதமான முறையில் இருந்தது அந்த யாகம். இதெல்லாம் சில பேரால் தாங்க பண்ண முடியும். எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம், அந்த நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்திற்கு சொந்தம் எங்கேருந்து வருதுன்னா பூர்வ ஜென்ம பந்தத்தில் இருந்து வருது. இல்லைன்னா வரவே வராதுங்க. தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், என்ன பிரயோஜனம்? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், இது ஒரு வட்டம். எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்றது பறந்தது. அப்படி பறந்த எண்ணங்கள் உடைய சில பேரை சந்திக்கிறது அபூர்வம். அப்படிப்பட்ட மாமனிதரை 3 முறைகள் நான் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றேன். அது கூட என் குருவினால. இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை அதாவது புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா எண்ணம் அது செம்மையானால் வண்ணம் அது அழகாக இருக்கும். எதை நினைக்கிறோமோ அதுதான். எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய். முதல் வாழ்க்கையில் என்னன்னா நல்ல எண்ணங்கள், நற்சிந்தனைகள், நல்ல ஒரு செயல்பாடுகள் இருக்கணும். பணம் இருக்கா, நம்மளால முடிஞ்சது 10 பேருக்கு நல்லதை செய்யுங்க. பணம் இல்லையா, நம்மளால முடிஞ்ச ஒரு சரிகளை உதவி பண்ணுங்க. அதுவும் முடியலையா, நல்ல ஒரு உபதேசங்கள் செய்யுங்க. என்னென்ன பண்ணால் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும், எதை செய்தால் நம்ம நல்லா இருப்போன்ற ஒரு கருத்துக்களை சொல்லுங்க. 10 குருமார்களினுடைய துணை எனக்கு இருக்குது. ஆனால் அந்த 10 குருமார்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் உள்ளவங்க. ஆனால் சித்தர் மார்க்கத்தில் தான் இந்த நிமிஷமும் இந்த நொடியும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் அத்தனை நொடிகளுக்கும் ஒவ்வொரு காரணம் குருமார்களினுடைய கை. இன்றளவும் என்னை குழந்தை மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க நடத்தக்கூடிய தன்மையினால தான் இந்த அளவுக்கு என்னால் உயர முடிஞ்சது, இல்லைன்னா முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, குரு பார்த்தால் போதும் எப்படிப்பட்ட பாவமும் பொடி பொடி ஆகும். நீ பாவத்தையே பண்ணியிருந்தாலும் குரு அப்படி சிரசை தொட்டார்னா அடுத்த நிமிஷம் உன் பாவமே போயிடுது. காரணம் என்னன்னா அவர் அந்த கர்மாவை வாங்கிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் சிறு வயதில் நானும் அதான் சொல்ல போனால் நானும் ஒரு சாதாரண ஒரு இதுவில் தான். எனக்கு மந்திரங்கள் தெரியாது, பூஜை முறைகள் தெரியாது. சிறு வயதிலேயே பாட்டி வீட்டில் நான் வளர்ந்தவன். என்னுடைய பாட்டியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் பார்த்து வளர்ந்தவன். எப்படி அப்படின்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இரவு காரணமே இல்லாமல் ஒரு 2 ஆழாக்கு அரிசியை போட்டு சாதம் வடிப்பாங்க எங்கள் பாட்டி. அப்போ நான் சின்ன பொண்ணு போய் கேட்பேன், பாடி நம்ம எல்லாமே சாப்பிட்டுட்டோமே, இப்போ எதுக்காக சுட சுட சாதம் வடித்து வச்சுருக்கிறீங்க? ஏழை பாழைகள் அப்படியே பாத யாத்திரையாக வருவாங்க. அப்போ நம்ம திண்ணையில் படுப்பாங்க. பசிக்குதுன்னா அந்த நேரத்தில் ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு நாத்தங்காய் ஊறுகாவோ ஒரு மிளகாவோ கொடுத்தோம்னா அந்த கஞ்சியை குடிச்சிட்டு படுப்பாங்க அப்படின்னு. அதை பார்த்து தான் அந்த அன்னத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் இல்லத்தில் யார் வந்தாலும் உணவுக்கு குறை இருந்ததில்லை. காரணம் என்னென்னா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, இறக்குற கிணறு சுரக்கும்.
எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நற்சிந்தனையோட வாழ்கிறோமோ, அதனுடைய வாழ்க்கைன்றது நம்மளுடைய குழந்தைகள் நல்ல ஒரு நிலைக்கு வரும். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வேதனைகள், எல்லோரும் மாறிதான். எப்படி மனிதனாய் அதாவது மண்டை இருக்கிற வரைக்கும் சளி விடாது, மனிதனாய் பிறந்தால் வலி விடாது. மனுஷனா பிறந்துட்ட எல்லா கஷ்டங்களும் வரும், எல்லா வேதனைகளும் வரும். இந்த அம்பாளை பிரதர்ஷனை செய்யும் போது பல கஷ்டங்களுக்கு இந்த குடும்பம் ஆளாகுது. அப்படி ஆளாகும் போது என் குரு கிட்ட நான் சொல்றேன், ஐயா நீங்க எந்த ஒரு காரியத்தையும் தடை செய்யாதீங்க, எல்லாமே சிறப்பா நடக்கணும், ஒரு குறையும் இருக்க கூடாது. ஆனா நான் வரனோ வரலையோ, ஆக மொத்தத்துல இந்த ஆலயத்துல குறை இல்லாமல் அம்பாளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் செய்யணும் அப்படின்னு. அப்ப என் குரு ஒரு வார்த்தை சொல்றார், நீ இல்லாம இந்த இடத்துல எந்த காரியமும் நடக்காது, நீ இந்த இடத்துல இருப்பன். அப்படி ஒரு கோலாகலமா பிரதிஷ்டை, அப்படி ஒரு கும்பாபிஷேகம், நல்ல விஷயங்கள். காரணம் எதனாலன்னா, குரு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா எப்படிப்பட்ட சூழலும் மாற்று கருத்தாக மாறி நல்ல ஒரு நிலைக்கு நம்ம வந்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு தன்மை. என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு வலிகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வைராகியத்தை விடாதீங்க. குரங்கு இப்போ எப்படி குட்டி குரங்கு தாயை பிடிக்குமே கண்டி, தாய் குரங்கு குட்டி குரங்க பிடிக்காது. அதை மாதிரி தாயை இறுகப்பற்றுவது போல தெய்வத்தின் பாதத்தை, அதுவும் தாயினுடைய பாதத்தை இறுகப்பற்றுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. எந்த கஷ்டம் இருந்தாலும் ஒரே ஒன்று தான், தாயே எனக்கு மன நிம்மதியை கொடு, மன சந்தோஷத்தை கொடு, என்ன வேற எதுவும் உங்ககிட்ட கேட்கலன்னு. ஒரு மனிதனுக்கு எது வேணும்? மன நிம்மதி, மன சந்தோஷம். கவலை இருக்கக்கூடிய மனிதனுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம், கவலை இல்லாத மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் மன நிம்மதியும் மன சந்தோஷமும். அப்போ நீங்கள் இதை கேட்டுட்டாலே உங்களுக்கு செல்வம் வந்துடும், பேர் வந்துடும், புகழ் வந்துடும், பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்வு வந்துடும். தெய்வத்திடம் கேட்கக்கூடிய வரத்தை கூட சூட்சுமமாக கேட்கணும். நீ இன்னைக்கு பையனுக்காக கேட்போம், நாளைக்கு பொண்ணுக்காக கேட்போம், கணவனுக்காக கேட்போம், மனைவிக்காக கேட்போம், குடும்பத்துக்காக கேட்போம். இப்போ மனுஷன் ஒவ்வொரு பிரச்சனையும் மாற்றி மாற்றி கேட்கறத விட, இறைவா, அம்மா, தாயே, எனக்கு வலி இல்லாத, கவலை இல்லாத என் நிலையை கொடு, எனக்கு மன நிம்மதிய மன சந்தோஷத்தை நிரந்தரமாக கொடு என்று கேட்டுவிட்டால் அந்த தாயும் சரி, அந்த இறைவனும் சரி, ஒரு நிமிடம் யோசிப்பா போல, பொண்ணை கேட்டா போலையா, பொருளை கேட்டா போலையா, இதை கூட அதை கூட, எதையுமே என்னுடைய குழந்தை கேட்கல, மன நிம்மதி மன சந்தோஷத்தை மட்டுமே கேட்டா போல, நல்லா இரு, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, நம்மளுக்கு வரம் கிடச்சிடுச்சு, நம்ம வாழ்க்கை வளமாயிடுச்சு. நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிகள் கண்டிப்பாக செய்யணும். செருப்பு இல்லாத போகக்கூடிய மனிதனுக்கு நம்ம ஒரு செருப்பை வாங்கி கொடுக்கலாம், வெயிலில் போகிறவருக்கு ஒரு கொடை வாங்கி கொடுக்கலாம், ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரிசியை வாங்கி கொடுக்கலாம், வழியே இல்லாதவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணலாம். நம்மளால முடிஞ்சது. ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு 30,000 வருமானம் இருக்குன்னா தாராளமாக ஒரு 2,000த்துக்காவது அடுத்த குடும்பத்துக்கு உதவி பண்ணக்கூடிய எண்ணம் நம்மளுக்கு வந்துடுச்சுனாலே நம்ம குடும்பத்தில் வறுமை இருக்காது, கஷ்டம் இருக்காது, கவலை இருக்காது, எல்லாமே இருக்காது. அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம். சாய்நாதர் வந்ததுனால மட்டும்தான் ஜேஷ்டா தேவி, சதாக்ஷி, ஆயுர் தேவி, அதே நேரம் மையர் தேவி, படியலந்த பெருமாள், இன்னைக்கு புவனேஸ்வரி, இப்படி பல தெய்வங்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. உற்சவ மூர்த்திகளாக சொல்லக்கூடிய அம்பாள் பார்த்தீங்கன்னா மாதங்கி, வாராகி, அதே நேரம் புவனேஸ்வரி, புவனத்தை காக்கக்கூடிய புவனேஸ்வரி இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஒரு வருடம் சண்டியாகம் அற்புதமான முறையில் 700 ஸ்லோகங்கள், 13 அத்தியாயங்கள் ஆத்மார்த்தமாக இந்த இடத்தில் யாகம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நித்தியப்படி அம்பாளுக்கு விசேஷமான அபிஷேகங்கள், விசேஷமான அலங்காரங்கள், அது மட்டும் இல்லாமல் அதாவது உக்கிரமான தேவதைகளுக்கு இங்கே யாகங்கள். இதெல்லாம் எதுக்காக? இந்த குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்ன்றதா? கிடையவே கிடையாது. உலக மக்கள் சேமமாக இருக்கணும். என்னுடைய சந்தோஷங்கள், என்னுடைய ஆசைகள் என்னன்னா எல்லோருமே நல்லா இருக்கணும். ஏதோ ஒரு இடம் தாய் வீடாக இருக்கணும். அப்பா நான் போனேன்னா, எனக்கு பசிச்சுதான், நேரம் மேலே போனேன்னா ஒரு தட்டை எடுத்தேன்னா எனக்கு பிடிச்சதை போட்டு சாப்பிட்லாம். அதை மாதிரி தான் இந்த இடத்த வச்சிருக்கிறேன். இங்கே யாருக்குமே யாரும் பரிமாறுற பழக்கம் கிடையாது. அது கீழ்மட்டத்தில் இருந்து மேல் மட்டம் வரைக்கும் அவங்களே மேலே போகலாம், அவங்களே போட்டுக்கலாம், அவங்களே சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ பிடிக்கதோ சாப்பிட்டுக்கலாம், குறைன்றதே கிடையாது. பரிமாறுறோன்னா இன்னும் ஒரு 2 பேருக்கு வேணுமேன்னு பார்த்து பரிமாறுவோம். ஆனால் அவங்களே போட்டு சாப்பிட்டாங்கன்னா 2 பதார்த்தங்கள் அதிகமாக சாப்பிட முடியும், 2 பிடி சாதம் அதிகமாக சாப்பிட முடியும். அந்த நிலையில தான் இந்த இடத்த நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எதை எடுத்தாலும் இலவசம் தான். இங்கே காணிக்கைன்றது யார் கையில நாங்கள் கேட்கறது கிடையாது. இன்ன வரைக்கும் ஒரு டைல்ஸ் ஆகட்டும், கல்லாக இருக்கட்டும், ஒரு மண்ணாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் சரி எங்களுடைய உழைப்பை கொண்டு, அம்பாளின் கருணையை கொண்டு தான் செஞ்சிருக்கிறோமே கண்டி. நான் 1 ரூபா ஒரு ஆள் கிட்ட வாங்கினேன்னு சொல்றதுக்கு எந்த இடத்துலையுமே ஆதாரம் கிடையாது.
காரணம் எதனால் அப்படின்னா, எனக்கு ஒரு வெறித்தனமான ஒரு காதல் காளி மேலே. என்ன அப்படின்னா, அவ மேலே எனக்கு இருக்கக்கூடியது அளவு கடந்த பற்று மட்டும் இல்லை, பைத்தியமும் கூட. காரணம் எதனால் அப்படின்னா, கருணையின் வடிவம் தான் காளி. அவள் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த காளியின் அருகிரகத்தை பரிபூர்ணமாக எனக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பலத்தை கொண்டு என் குடும்பத்தினுடைய தேரையும் சேர்த்து இழுத்து இன்னைக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. 3 பேரும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அத்தனை அந்த 3 குழந்தைங்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும் ஒன்று அம்பாள் கிட்ட, ஒன்று பாபா கிட்ட, ஒன்று இந்த வேலை அந்த வேலை. வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய 2 குழந்தைகள், என் பெண் பிள்ளைகள், இந்த 2 குழந்தைங்களும் இந்த இடத்துல சேவை பண்ணுறாங்க. ஒரு நிறுவனத்தை நிறுவி அந்த நிறுவனத்தினுடைய வருமானத்தை முழுக்க முழுக்க இந்த கோயிலில் கொண்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காரணம் எதனாலன்னா, எல்லோருக்கும் இலவசமாக சங்கல்பம் பண்ணணும், எல்லோரும் யாகத்தில் இலவசமாக உட்காரணும், எல்லோரும் அபிஷேகம் பண்ணணும், எல்லோரும் அர்ச்சனை பண்ணணும். நான் இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா அண்ணா, இன்னைக்கு கலியுகம் வந்து சரியான விதத்தில் மக்களை வைத்து இல்லை, மனநிலையும் வைத்து இல்லை. காரணம் எதனால அப்படின்னா, சினிமாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், கேளிக்கைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், தெய்வ வழிபாட்டுக்கு கொடுக்க யாரும் தயாராக இல்லை. அனாவசியமாக பல விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடியவங்க தெய்வ காரியங்களுக்கு செலவு பண்ண தயங்கக்கூடிய காலம். அப்படிப்பட்டவங்க கூட ஐயோப்பா அந்த இடத்துக்கு போனால் 10 ரூபா செலவு கிடையாது, நம்ம உட்காந்து நிம்மதியாக பூஜை பண்ணலாம், யாகம் பண்ணலாம், பல விஷயங்களை பண்ணலாம். பல பொருட்களை கொடுக்குறோம், இயந்திரங்களை இலவசமாக கொடுக்குறோம், அபூர்வமான சோழிகளை கொடுக்குறோம், அபூர்வமான சங்குகளை கொடுக்குறோம், மாதத்துக்கு ஒரு யாகங்கள் பண்ணுறோம். அத்தனையும் எதற்காகன்னா, எல்லோரும் இன்புற்று வாழ. அன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய காலத்தில் தெய்வம் கை கொடுத்ததுனால இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கக்கூடிய நான், இன்னைக்கு குருவினுடைய துணையினால நாங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்கக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் விலகணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், குறையில்லாமல் இருக்கணும். சந்தோஷத்தில் சந்தோஷம் பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடியது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை இந்த தருணத்தில் கொடுத்த புவனேஸ்வரியா இருக்கட்டும், சதாட்சியா இருக்கட்டும், ஆயுர்தேவியா இருக்கட்டும், ஜேஷ்டா தேவியா இருக்கட்டும், குருநாதர் சாய்நாதரா இருக்கட்டும், என்னுடைய குருமார்களாக இருக்கட்டும், அவர்களுடைய திருப்பாதத்தை வணங்கி உங்கள் எல்லோருமே எந்த துன்பமும் இல்லாமல், வலி வேதனைகள் இல்லாமல், மன நிம்மதியோட, மன சந்தோஷத்தோட, அஷ்ட ஐஸ்வர்யத்தோட, நீண்ட ஆயுளோட, ரோகமே இல்லாத வாழ்க்கை என்னன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு இருக்கணும்னு சொல்லி நன்றி, வணக்கம், ஜெய் சாய்ராம்.